Praise the Lord. Hallelujah. அனைவரும் எழுந்து நின்று நற்செய்திக்கு முன்பாக தூய ஆவியான நம் மத்தியிலே வரவேற்று செய்திக்குள்ளே செல்வோம். வானம் திறந்து வெண்புறா போல என்ற பாடலை பாடி கரங்களை தட்டி தூய ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருவரையும் உமது மனத்தாலே உமது கிருபையாலே நிரப்பி எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம். ஆமென். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், வல்லமை தர வேண்டும், வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், வல்லமை தர வேண்டும், வல்லமை தர வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு இரக்க கரங்களை தட்டி, ஆண்டவரே இன்று எங்களோடு அனைவரும் அமர்ந்து கொள்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். Praise the Lord. Hallelujah. இன்னைக்கு ஆலயம் முழுவதுமாக வானதூதர்களும் எல்லா வானதூதர்களும் நம் மத்தியிலே அமர்ந்திருக்கிறார். Praise the Lord. நம் மத்தியிலே வானதூதர்கள் அமர்ந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம் மத்தியில தூய ஆவியானவர் ஒவ்வொரு வானதூதர்களையும் நம்ம பக்க துணையாக அமர்த்தினார். Praise the Lord. இன்னைக்கு நம்ம வார்த்தைகளை ஏறெடுக்கும் முன்பாக ஒரு செய்தி எங்களுக்கு கொடுத்து நான் வார்த்தையை ஆண்டுடைய வார்த்தை என்னதென்று நான் அம்மா நீங்க கூட முன்னாடி வந்து உட்காந்து. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் கடவுளுடைய செய்தி மாத்திரமல்ல, விடுதலையின் நாள். யாருக்கெல்லாம் நோய் இருக்கிறதோ அந்த நோய்கள் இன்று விட்டு நீங்கும்படியாக இந்த பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். என்ன நோய் இருந்தாலும் சரி, பைசலாட் எந்த ஒரு நோய் இருந்தாலும் சரி, விசுவாசத்தோட நீ கேட்கும் பொழுது அந்த நோய் உங்களை விட்டு நீங்கும். ஆமென். பைசலாட். அல்லேலூயா. ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆண்டவர் கனப்படுத்துகின்றார். ஒவ்வொரு ஊழியரையும் ஆண்டவர் கனப்படுத்துகின்றார், அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கின்றார். பைசலாட். இந்த வார்த்தையை தொடர்ந்து முன்பாக நான் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு கொஸ்டின் போட்டேன், கேள்வி. அதுக்கு முன்ன ஒரு கேள்வி கேட்டேன். கிறிஸ்து என்று சீடர்களுக்கு பெயர் வர எந்த ஊரிலே பெயர் வழங்கப்பட்டது கேள்வி கேட்டேன். அது வந்து ராணி சிஸ்டர் ஆன்சர் பண்ணாங்க. பட் இப்ப நீங்க சொல்லுங்க. நம்முடைய கூட்டத்துக்கு கலந்துக்கும் போது நாம இப்போ ஒரு புதிய முயற்சி, ஒவ்வொரு வாரமும் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ஒரு கேள்வி கேட்கலாம். வருகின்ற கன்னடத்துல கூட கேள்வி கேட்கணும். சரி, ஓகே. அவர்களுக்கு பரிசு வழங்கப்படும்.
அவர்கள் யார் ஆன்சர் பண்றாங்களோ 3 நபர்களுக்கு சிறந்த பரிசு வழங்கப்படும். ஒவ்வொரு கேள்வியை குரூப்ல போடுவோம். சரி பிரதர், இப்ப மார்ட்டின் பிரதர் போடுறாருன்னு வச்சுக்கோம், நான் போட மாட்டேன். ராஜன் பிரதர் கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வி கேட்க மாட்டேன், யாராவது ஒருத்தர் தான். சோ அந்த கேள்வி உங்களுக்கு டியூஸ்டேக்குள்ள வந்துடும். உங்களுக்கு வேலைக்கிழமைக்குள்ள நீங்க ஆன்சர் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இமிடியட்லி 3 பேருக்கு அது பரிசு கிடைக்கும். வாரம் சின்ன ஒரு நம்ம ஆண்டவரால் சின்ன ஒரு அவங்களுக்கு ஆறுதல் பரிசு, ஒரு பரிசுகள் வழங்கப்படும். பிரைஸ் தி லார்ட். இது புதிய முயற்சியாக நாங்கள் மேற்கொண்டிருக்கோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்பொழுது நான் 2 நாள் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன். அது செய்தி பார்த்திருக்கும் போது ஒரு பிரதர், ஒரு பாஸ்டர், அவர் கேட்கிறாரு, கத்தோலிக்க திருச்சபையில் அவர்கள் ஏறெடுக்கின்ற உத்தரிப்பு ஸ்தலம் எங்கு உள்ளது என்று கேள்வி கேட்டார். நான் ஆன்சர் பண்ணிட்டேன். சோ நான் ஆன்சர் பண்ணேன். அதுக்கு முன்பு யாரும் ஆன்சர் பண்ணிருக்கிறாங்க. அது எனக்கு லேட்டா ஒரு 3 மாதங்கள் கழிச்சு தான் எனக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணிருக்கிறாங்க. இருந்தாலும் அது பார்த்து எனக்கும் ஒரு ஆவல் வந்து, அவருக்கு நான் நன்றி சொல்லுவேன். பிரைஸ் தி லார்ட். இது கேள்விகள் நல்லது. இந்த கேள்விகள் கேட்கும் போது பைபிளை நான் மட்டும் தெரிஞ்சுக்கிறது மாத்திரமல்ல, அநேக மக்கள் விவிலியத்தில என்னென்ன மறைந்திருக்கின்றன ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உத்தரிப்பு ஸ்தலம் எங்க இருக்கின்றது இன்று நாம தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கின்னு இறப்புக்கு பின்பு மனிதனுக்கு என்ன நடக்க போகின்றது தெரிஞ்சுக்க போறோம். நம்ம ஆண்டவரை பிடித்துக் கொண்டிருந்தால் நம்ம எப்படி வாழணும், நம்ம எப்படி வாழ்ந்தா நமக்கு நிலையான சமாதானம் கிடைக்கின்றது, சந்தோஷம் கிடைக்கின்றது, அதை பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நம்ம எப்படி வாழும். பாவம் என்னிடம் இல்லை என்று நான் சொன்னால் அதை நான் பொய்யனாவேன். பாவத்தை கழுவதற்காக நம்ம எல்லாரும் யார்கிட்ட வந்திருக்கோம்? இயேசு ரட்சகர்கிட்ட வந்திருக்கோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரட்சகர்கிட்ட வந்திருக்கோம். எல்லாருமே பாவத்தை நாம் விட்டுவிட நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர்கிட்ட அவருடைய பாதத்துல அமர்ந்திருக்கோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, இந்த வார்த்தை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்பாக பைபிள் எடுத்துங்க. கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம். பைபிள் படிக்கிறதுனா கூட அடுத்த வாரத்துல பைபிள் கொண்டு வாங்க. என்னமா 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர்ல அதே அதிகாரம் வேற வரும், அது கூட வரும். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் இறை வார்த்தை 1. நீங்கள் எங்களை ஊழியர்கள் கடவுளின் மறை உண்மைகளை அறிவிக்கும் பொறுப்புடையவர் என கருத வேண்டும். நீங்கள் எங்களை என்னன்னு கூப்பிடணுமா? கிறிஸ்துவின் ஊழியர். சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. கிறிஸ்துவின் ஊழியர்கள் என்று அழைக்க வர வேண்டும். இது யார் சொல்றாரு? பவுல் சொல்றாரு. இன்று இந்த இடத்துல நாங்கள் அதைத்தான் உங்களுக்கு சொல்றோம். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், கிறிஸ்துவின் ஊழியர்கள் என்று நீங்கள் அழைக்கப்படும் இதே 3வது அதிகாரத்தை, இதே 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தை நீங்க பார்க்கும் போது, நான் அப்போலோ என்றோ பவுல் என்றோ உங்களிடையே ஏன் வாக்குவாதம் பண்றீங்க? பிரைஸ் தி லார்ட். நான் பவுலை சார்ந்தவன் என்றோ, இதே அதிகாரம் 3வது அதிகாரத்துல நீங்க போய் படிக்கலாம். படிக்காதீங்க, தெரிஞ்சுங்க. 3வது அதிகாரம் இல்லைன்னா அந்த யூடியூப்ல போட்டிருக்கிறேன். யூடியூப்ல போயிட்டு நீங்க மறுபடியும் கேட்டு அந்த அதிகார வசனங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த யூடியூப நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, கடவுளுடைய வார்த்தையை ஷேர் பண்ணுங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாருல மத்திய 16 உலகம் எங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிரைஸ் தி லார்ட். உலகம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஒவ்வொருவருக்கும் குருவானவர்கள் என்ன சொல்றாங்க? நீங்க எங்க டோர்னரிக்கு அங்க போனா சுப சந்தேஷம் எல்லாருக்கும் காரியம். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஒவ்வொருவருக்கும் இந்த கடமை இருக்கு. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஆண்டவரை அறிக்கையிடுதல் நீ கருத்தாயிரு. வாய்ப்பு கிடைக்கணும், நிறைய ஜனங்க இருக்கணும், பெரிய மீட்டிங் இருக்கணும், அங்கதான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்றது 2 தீமோத்தேயு 4:2 இப்படியாக சொல்றது. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நீ ஆண்டவரை அறிக்கையிடுதல் கருத்தாயிரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, அப்போலோ நான் அப்போலோவை சார்ந்தேன் என்றோ பவுலை சார்ந்தேன் என்றோ உங்களிடையே ஏன் வாக்குவாதம் பண்றீங்க? நாங்கள் கிறிஸ்துவின் பணியாளர்களே தவிர உங்களை கிறிஸ்துவில் வழிநடத்தவே எங்களை ஆண்டவர் அமர்த்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு புகழ், மரியவள். இங்க நம்மளுடைய அநேக இடத்துல அப்படித்தான் நடக்குது. அதே கொஸ்டின் தான் இப்ப நான் சொல்றேன்.
நான் ராஜ்பால் பிரதர் நடத்தினாதான் நான் கலந்து கொள்வேன், நான் ராஜன் பிரதர் நடத்தினாதான் நான் கலந்து கொள்வேன், நான் மார்ட்டின் பிரதர் நடத்தினாதான் நான் கலந்து கொள்வேன் என்று நம்மளுடைய ஏன் வாக்குவாதம்? இதை யார் நடத்துகிறார்? மத்தேயு 10:20 படிங்க யாராவது. பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 10:20. படிங்க. ஏன் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரை உங்கள் வழியாய் பேசுவார். ஆமென். பேசுவது நீங்க தான் என்ன பார்த்து சொல்லணும். பேசுவது நீங்கள் அல்ல. இப்ப நான் சொல்றேன், உங்கள் தந்தையின் ஆவியார். யாரு நம்ம தந்தை? யாரு? அப்பா தந்தையன யார அழைக்கிறோம்? பிதாவான கடவுள். அவருடைய ஆவி தான் என் வழியாய் பேசுகின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தையை நம்ம தியானித்து ஆமோஸுக்கு எழுதிய திருமுகம் 3வது ஆமோஸுக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் இறைவார்த்தை 11-12. ஆமோஸ் 8. இதோ நாட்கள் வரப்போகின்றன, அப்பொழுது நாட்கள் சொல்லுங்க, நீர் இல்லாத வறட்சியோ இல்ல. பாருங்க, ஆமோஸ் 8வது அதிகாரம் 11 என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு பஞ்சத்தை அனுப்புகின்றேன். பஞ்சம் வருது. அது உணவில்லாத பஞ்சம், தண்ணீர் இல்லாத பஞ்சம் இல்ல, ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்காத பஞ்சம். அன்னைக்கு வார்த்தையை தேடுவாங்களாங்க. இன்னைக்கு உங்க வார்த்தை அருகில் உள்ளது, உங்கள் வாயில் உள்ளது, உங்கள் கைகளிலே உள்ளது. பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு வார்த்தையை நீங்க போய் தேடினாலும் கிடைக்காதீங்க. இன்னைக்கு நம்ம அமலோற்ப அன்னை ஆலயத்துல வாரந்தோறும் வேலைக்கிழமை 5:30 மணி அளவில ஜபமாலை ஏறெடுத்து தொடர்ந்து நற்செய்தி குணமளிக்கும் ஜபங்கள் ஏறெடுக்கின்றோம். ஜப வீரர்கள் இந்த கூட்டத்திற்கு யாரும் வரத்துல எங்கேயோ ஓடுறாங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் போங்க, வேணான்னு சொல்ல, நேரத்தை ஒதுக்கி வரலாம். வந்து இந்த குழு கூட இப்ப காணும். பிரைஸ் தி லார்ட். அதனால்தான் நான் அப்பயே சொன்னேன், நான் அப்போலோவை சார்ந்தேன், தாமஸை சார்ந்துள்ளேன். நான் ராஜ்பால் பிரதர் கொடுக்கும் போது மட்டும்தான் நான் வருவேன். ராஜ்பால் இல்லன்னா அது யாக்கே அள்ளி வருவேன். இந்த மாதிரிலாம் பேசுறாங்க. உண்மையில இப்படி பேசுறாங்களா? ராஜ்பால் பிரதர் இல்ல, என்ன வார்த்தை கிடைக்க போகுது? அவங்க என்ன நடத்துக்கு போறாங்க? இது யாரு கொடுக்கிறாரு இந்த இடத்துல? தூய ஆவியார் தான். தூய ஆவியார் இந்த வார்த்தைய நான் எப்படி சொல்லும் ஆண்டவரே? இந்த பைபிள் திறக்கும் போது ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார். நீ போய் ஒரு 1 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் இறை வார்த்தை 1 படிக்கவே. ஃபர்ஸ்ட் அதுதான் எழுத சொன்னார். நான் எதோ எடுக்கிறேன், வராது, எழுத பெண்ணு வராது. ஏன் இதை கொடுக்கிறான்ட்டு ஆண்டவருக்கு பேசுறார். நிறைய பேரு உங்களுக்குள்ளே பிளவுகள் இருக்கின்றன, உங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை, பேசுவது நீ இல்லை, உன்னை வைத்து நான் பேசுகின்றேன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பாருங்க, கூட்டம் அதிகமா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு எத்தனை கூட்டம் வருதோ அத்தனை பேருக்கும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தூயாவன வழி நடத்துவதற்காக நன்றி ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். இப்ப பாருங்க, அதே ஆமோஸ் எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் எடுத்துங்க. ஆமோஸ் 3வது அதிகாரம் 6 7 8 படிங்க. மைக்ல யாராவது கொடுங்க, அவங்க கிட்ட படிக்கிறவங்க கொஞ்சம் கிட்ட வந்தவங்க மைக்ல படிங்க. பிரைஸ் தி லார்ட். படிக்கிறவங்க கொஞ்சம் கிட்ட வந்தவங்க பாக்ஸ் கொஞ்சம் கிட்ட வைங்க. நகரில் எக்காலம் மூடப்படுமானால் மக்கள் அஞ்சி நடுங்காமல் இருப்பார்களோ? ஆண்டவர் அனுப்பவில்லையில் நகருக்கு தீமை தானாக வந்துவிடும். தம் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களுக்கு தம் மறைப்பொருளை வெளிப்படுத்தாமல் தலைவராகிய ஆண்டவர் ஏதும் செய்வதில்லை. தம் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களுக்கு தம் மறைப்பொருளை வெளிப்படுத்தாமல் தலைவராகிய ஆண்டவர் ஏதும் செய்வதில்லை. படிங்க, தொடர்ந்து படிங்க.
சிங்கம் கர்ஜனை செய்கின்றது, சிங்கம் கர்ஜனை. அஞ்சு நடுங்காதவர் எவர்? தலைவராகிய ஆண்டவர் பேசியிருந்த இறைவாக்கு உரைக்காதவர் எவர்? Praise the Lord. Hallelujah. Hallelujah. பாருங்க, ஆண்டவர் அழகா சொல்றாரு. இது நிறைய இருக்குது, ஒண்ணுலயே படிச்சுன்னு போலாம். அது நான் இப்ப அதிக படிக்க வைக்க மாட்டேன். நிறைய வார்த்தைகள் இருக்குது. நம்ம உத்தரிப்பு ஸ்தலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். சோ நமக்கு டைம் எவ்வளவு ஷார்ட்டா முடியுதோ அவ்வளவு ஷார்ட்டா நான் புரியணும். நம்ம என்ன வார்த்தைகளை படிக்கின்றோமோ அது நம்ம வந்திருக்குங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், கரெக்ட் பண்ணிக்கணும். அந்த வார்த்தைகளை நம்மளுடைய இருதயத்துல, நான் என் பசங்களுக்கு நேற்று என்ன சிரம சொன்னேங்க, என் பசங்களுக்கு ஜபம் நேரம் முடிஞ்ச உடனே 9:30 மணிக்கு அவங்களுக்கு கேட்டேன், அந்த ஆன்சர் அவங்களுக்கு தெரிவிச்சுட்டேன். இந்த ரகசியங்கள், இந்த வார்த்தைகளை இதயத்திலே பூட்டி பலவானாக மாற வேண்டும். எப்படி பலவானாகணும்? வார்த்தைகளை இதயத்திலே சேகரித்து உள்ள இந்த பைபிள் கையில என்ன கூட நம்ம பேசும்போது அந்த வார்த்தைகள் வந்துட்டே இருக்கும். அப்படியே நாம் பலசாலி ஆகணும். எப்படி இறை வார்த்தையே எங்களை பலப்படுத்துகின்றன, எங்களை ஊக்குவிக்கின்றன. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு. தம் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களுக்கு தம் மறைபொருளை வெளிப்படுத்தாமல் தலைவராகி ஆண்டவர் ஏதும் செய்வதில்லை. இது ஒரு உண்மையை நான் சொல்லிட்டு செய்திக்குள்ள போறோம். இப்ப படிச்சிருக்கிறதெல்லாம் செய்தி தான். இந்த செய்தியை நீங்க ஆர்வமா கேட்கணுன்றதா இவ்வளவு வார்த்தைகள் கொடுக்கின்றன. பிரைஸ் தி லார்ட். தம் ஊழியர்களுக்கு என்ன மறைபொருள் சொல்றாரு தெரியுங்களா? எங்களுடைய மூத்த ஊழியர் அவரு உடம்பு முடியாம ஆகுவாரு கூட எனக்கு வெளிப்படையாயிடுச்சு. எனக்கு 3 மாதங்கள் முன்னாடி அது தெரிவிச்சு வராங்க. அதை என்னுடைய ஊழியர் எங்களை வழிநடத்த தலைவர்கிட்ட அதையே நான் சொல்லிட்டேன். பிரதர், நீங்க உடம்பு முடியாம மெலிந்து போயிருந்தீங்க, நான் பார்த்தேன் காலை 4 மணிக்கு. அப்படியா? அப்ப சீக்கிரமா நான் போயிடுவோம். பிரைஸ்ல மறுபடியும் சொல்றேன். அன்னைக்கு கூட இன்னொரு சாட்சி, 1-2 சாட்சி வச்சு உண்மை என்று தெரிஞ்சுக்கலாம். அதனால இன்னொரு சாட்சி பக்கத்துல இருந்தாங்க, ராணி சிஸ்டர். அப்ப அவர் சொன்னாரு, நீங்க என் தோல் மேல கை போட்டுட்டு என்ன ஆலயத்துக்குள்ள கூட்டு வந்து இதே இடத்துல உட்காந்தீங்க, நான் பயந்து எழுந்தேன். ஆனா இப்ப உங்களை பார்த்தது சந்தோஷமா இருக்குது, நீங்க உடம்பு முடியாம இருக்கிறீங்கன்னு நான் இந்த மாதிரிலாம் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. அவர் உடம்பு முடியாம போவாரு, அவரு இல்லாமல போவாரு, எனக்கு தெரியாது. உங்க முடியாம என் தோல் மீது உங்கள் கைகளை போட்டு ஆலயத்துக்குள்ள வந்து உங்க கூட உட்காரச்சிக்க நீங்க. அப்பொழுது ராணி சிஸ்டர் சொல்றாங்க, பிரதர், உங்களுடைய பிளெஸிங் தாமஸ் கொண்டு கொடுத்துட்டு போறீங்களா? நான் என்ன சிஸ்டர், நீங்க வேற எந்த நேரத்தை எது கேட்குறீங்க? காமெடியா தான் எடுத்துக்கணும். ஆனா உண்மையிலே அதுதான். இப்போ இந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொன்றையும் வெளிப்படுத்துகிறார். ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை ஒரு சிலருக்கு வெளிப்படுத்துவாரு. அதே டைம்ல ஒரு சில விஷயத்த மறைச்சு வைக்கிறார். எலியா அந்த சமாரிய எலியா அந்த பெண்ணுடைய மகள், என்ன அது சாரிபாத் கைபன் இல்லைங்களா, இவங்களுடைய விஷயம். அதே ஊர்ல செல்வந்தன், அவருடைய மனைவிக்கு குழந்தை பிறகுது. குழந்தை பிறகு இவர் தான் ஆசீர்வாதம் பண்றாரு. அந்த குழந்தை இறக்குறது ஆண்டவர் மறைச்சிடறாரு. திரியும் போயிட்டு இவரு அந்த குழந்தை மேல படுத்து உயிர் கொடுக்குறாரு. பிரைஸ் தி லார்ட். சோ இந்த மாதிரிலாம் ஆண்டவர் ஒரு சில விஷயத்த என்ன பண்றாருன்னா மறைச்சு வைக்கிறாரு, ஒரு சிலத்தை வெளிப்படுத்துறாரு. ஆண்டவருக்கு ஒண்டிதான் தெரியும் ஏன் இந்த மாதிரிலாம் நடத்துறாரு போது. காலம் போக 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 மக்கள் அறிந்து கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, எடுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எடுத்துங்க. பேதுரு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம், 1 பேதுரு 4வது அதிகாரம், இறைவார்த்தை 6. படி. 1 பேதுரு. மனிதற்குரிய தீர்ப்பு பெறுவர், ஆவியில் கடவுளுக்குரிய வாழ்வு பெறுவர். இதற்காகவே இறந்தோருக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. புரிஞ்சுங்களா? என்ன புரிஞ்சுங்க சொல்லுங்க யாராவது. பிரதர், இந்த மெசேஜ் படிக்கும் போது இந்த மெசேஜ் நம்மளுக்கு புரிஞ்சதான்னு பார்க்கணும். படிங்க. 1 பேதுரு 4:6 படிங்க சிஸ்டர். இன்னொரு படிங்க. மனிதனுக்குரிய தீர்ப்பு பெறுவர், ஆவியில் கடவுளுக்குரிய வாழ்வு பெறுவர். இதற்காகவே இறந்தோருக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. என்ன புரிஞ்சுச்சீங்க?
புரிஞ்சாதான் நெக்ஸ்ட் போகணும். புரிஞ்சுனாக்கா நீங்க சொல்லுங்க, புரியுதா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பாருங்க, இப்ப நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த மெசேஜ் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இறந்தோர் ஊனுடலில், இறந்தோர் ஊனுடலில், இறந்தோருக்கென்று உடல் ஒன்று உண்டு. இறந்தோர் ஊனுடலில் மனிதருக்குரிய தீர்ப்பு பெறுவர். இறந்து போயிட்டவங்க இந்த பூமியில அழிஞ்சிடுறாங்க. பூமியில அவங்க இல்லாமல் போயிடுவார். சபையரால் சொல்றாம அவங்க காணாம போய் அவங்க மறக்கப்படுகிறார்கள். ஆனால் அந்த வார்த்தையை நம்ம மறுபடியும் பார்க்கும்போது மனிதருக்குரிய தீர்ப்பு பெறுவர். நல்லா கவனிங்க, மனிதருக்கு உரிய தீர்ப்பு எப்படி இறந்தவர்கள் தெரியுதுன்னா, அவங்க யாருமே இறந்து போவதில்லை. இந்த பூமியில ஒண்டிதான் அவர்கள் மறைந்து போகிறார்கள். வேதத்தை நல்லா கவனிச்சு பார்க்கும்போது அவங்க இந்த பூமியில வாழும்போது மறைந்து போகிறார்கள். அவர்கள் ஆன்மா அழிவதில்லை. அந்த ஆன்மாவுக்கு ஒரு உடல் ஒன்று உண்டு. அந்த ஆவி யார் கொடுத்தது? 2 தொடக்கங்களோட 2வது அதிகாரத்துல 7வது இறைவார்த்தை நம்ம பார்க்கும்போது ஆண்டவரின் ஆவி மனிதனுக்கு நாசி மூலமாக ஊதி கொடுத்தார். அந்த ஆவியை தான் நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து லூக்கா 23:41-43 படிக்கிறது, என் ஆவியை உன் கையிலே ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொன்னார். ஸ்டேவான் அப்படிதான் சொல்லி கல்லறிஞ்சு அடிக்கும்போது என் ஆவியை உன் கையிலே ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்றார். பிரைஸ் தி லார்ட். புரியுதுங்களா? இந்த ஆவிக்கு அழிவு இல்லை. புரியுதுங்களா? அப்போ மனிதருக்குரிய தீர்ப்புனாக்கா என்ன? அப்போ ஏதோ ஒரு தீர்ப்பு இருக்குது, ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அவங்க நன்மை தீமை என்ன செய்தாங்களோ அதுக்கு ஏற்றவாறு தீர்ப்பு. அதுதான் இங்க சொல்றாங்க, இறந்தோர் ஊனுடலில் மனிதருக்குரிய தீர்ப்பு பெறுவர், ஆவியில் கடவுளுக்குரிய வாழ்வு பெறுவர். இதற்காகவே இறந்தோருக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. இறந்தோருக்கு எப்படிங்க நற்செய்தி அளிக்கப்படும்? இறந்துட்டாங்க இல்லைங்களா? நம்ம பேசுனா கேட்குமா சிஸ்டர்? கேட்குமா? அங்க பைபிள்ல சொல்றது, நான் சொல்ல, வேதம் சொல்லுகின்றது இறந்தோருக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. பிரதர் புரியுதுங்களா பிரதர்? இறந்தோருக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. அப்போ புரியலீங்களா? புரியலீங்களா? ஆனா வேதம் சொல்லுது இல்லையா, இறந்தோருக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. இறந்தோருக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. இறந்தோருக்கும் குட் நியூஸ் போய் சேர்ந்துச்சு. இறந்தோருக்கும் குட் நியூஸ் போய் சேர்ந்துச்சு. அது நம்ம ஞாபகம் வச்சுங்க, கொஸ்டின் மார்க் போட்டு வச்சுங்க. எப்போ எங்க அவங்களுக்கு குட் நியூஸ் போச்சு? நம்ம நினைக்கிறோம் இறந்து போயிட்டாங்கன்ட்டு அழுது இருக்கிறோம். தயவு செய்து அழுவாதீங்க. நிறைய விஷயம் இருக்குது பைபிள்ல. நம்ம அழுவுறதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்துவர்கள் அழுவே கூடாது. நீங்கள் மற்றவர்களை போல துயரக்கூடாது. 1 தெசலோனிக்கேயர் 4:16-13 படிக்கும் போது 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13-16 போடுவது, நம்ம எல்லாம் நம்முடைய உறவுகளை பார்ப்போம். நிறைய வசனம் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நிறைய வசனங்கள் ஆதாரத்தோட நம்ம பார்க்க போறோம். நம்ம ஆதாரத்தோட பார்க்க போறோம். எதுவுமே பைபிள் இல்லாம நான் பேச மாட்டேன். பைபிள்ல இருந்தா நாங்க பேசுறோம் ஒவ்வொரு நாளும். என்ன பிரதர்? பைபிள்ல தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலைக்கிழமை பைபிள்ல தான் மெசேஜ். ஆனா நான் கேள்வி கேட்ட உத்தரிக்க ஸ்தலத்துக்கு பிரதர் விடை சொல்லிட்டார். ராஜன் பிரதர் ஒரு அடி கைகள் தட்டிடலாங்களா? அவர் போன்ல பேசிட்டாரு. அவர் போன்ல சொல்லிட்டாரு, ஈஸியா சொல்லிட்டு அவர் பார்த்து வேலை பார்த்து போயிட்டார். சோ அது போல ஒவ்வொருவருக்கும் சரி, நான் அதுதான் அவர் போட மாட்டாருன்னு தெரியும். ஏன்னா அவர் சொல்லிட்டாருங்களா. பிரதருக்கு கிறிஸ்டோபர் பிரதர் கேட்டேன், எனக்கு எக்ஸாம்னா பயம் பிரதர். சொல்லாங்க பிரதர், நான் ஸ்கூலுக்கு வரேன், எனக்கு எக்ஸாம் கொடுத்தா எனக்கு பயம், நான் ஃபெயில் ஆயிடுவேன். எனக்கு சிரிப்பு வந்து, என்ன பிரதர் சொன்னீங்கன்னா, நான் இன்னும் சரியாகல. அப்ப இந்த இறந்தவருக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. சரி, இதை அப்படியே பெண்டிங்க வைக்கலாம். ஏன்னா இப்பயே சொல்ல சுவாரஸ்யம் கம்மியாயிடும். அந்த இறந்தவருக்கு எல்லாம் எப்படி நற்செய்தி போச்சு, குட் நியூஸ். நம்ம தான் நியூஸ் பாக்குறோம், குட் நியூஸ் கேட்கிறோம், ஆண்டவருடைய நற்செய்தியை கேட்கிறோம், பிரசங்கம் நடக்குது, பாதருங்க, குருக்கள், ஊழியர்கள் எல்லாம் ஒவ்வொரு விதத்தை நற்செய்தி கொடுக்குறாங்க. பிரைஸ் தி லார்ட்.
படிங்க. மத்தேயு 12:32. மத்தேயு 12 எடுங்க. மத்தேயு 12. படிங்க. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இங்க கூட நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை சார்ந்த சொல்றேன் நானு. இயேசுவை கூட நீங்க திட்டலாமா? இயேசு சொல்றாரு, என் அப்பாவை கூட நீங்க திட்டிடுங்க, மன்னிச்சிடறோம். தூய ஆவியானவரை திட்டினா இது யாருடைய குற்றம் சொல்லுங்க? பிரதர் கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் கேளுங்க, பேசுங்க. இயேசு சொல்றாருங்க, என்னன்னு சொல்றாரு? என்னையும் திட்டிடலாம், எங்க அப்பா பிதாவான கடவுளையும் திட்டலாம். இதுக்கு முன்னாடி வீடியோல 3 இறைவன் பெயர்கள் போட்டேன். யாரெல்லாம் வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியல. 3 இறைவன் பெயர், 3 பேரும் ஒரே கடவுள் தான், ஒரே வல்ல. ஆனா 3 ஆட்கள் தான் இருக்கிறாங்க. அதுல எந்த மாற்றம்? ஆனா 3 பேருக்கும் ஒரே வல்லமை, ஒரே ஞானம், ஒரே திடம். பரிசுத்த ஆவியானவர் திட்டினா இயேசு சொல்றாரு, இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு பெற மாட்டார்கள். அப்போ இங்க என்ன நம்ம தியானிக்கணும்னா, இம்மை என்பது இவ்வுலகம். இம்மை என்றது இவ்வுலகம். இந்த உலகத்தை மன்னிக்க மாட்டேன், மறுமை என்ற மறுமை உலகத்தை மன்னிக்க மாட்டாங்க. புரியுதாமா? அதுதான் சொல்ற. அப்போ இன்னொரு உலகம் நமக்கு இருக்கிறது. கரங்களை தட்டலாமா? புரியுதுங்களா? நீங்க புரிஞ்சுக்கினா தான் நான் மேற்கொண்டு வசனங்கள் போகணும். அப்ப இம்மையிலும் மறுமையிலும், இம்மைன்னா இவ்வுலகம், மறுமைன்னா மறு உலகம். இப்ப மறு உலகம் நமக்கு இருக்குது. இந்த உலகத்தை விட்டு நாம் பிரியும் பொழுது நமக்கு மறு உலகம் இருக்கிறது. அந்த உலகத்தை கூட உங்களை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். நீங்கள் மனம் மாறவே இந்த வார்த்தைகளை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சபை உரையாளர் 12:7. சபை உரையாளர் 12:7. சபை உரையாளர் 12:7. நீதிமொழி பக்கத்துல வருது பாருங்க பிரதர். மண்ணினின்று வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும் கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும். படிங்க. அவரிடமே திரும்பும். கடவுள் தந்த உயிர் தானங்க நமக்கு. இந்த உடல் உயிர் எல்லாமே கடவுள் கொடுத்துதான். மண்ணிலிருந்து வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும் கடவுள் தந்த உயிர் கடவுளுடைய திரும்பும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் உள்ளத்தை நினைக்கிறாங்க? ஆண்டவர் நம்ம உள்ளத்தில் நினைத்து அவர் காட்டும் வழியிலே, அவர் காட்டும் பாதையிலே நடக்க வேண்டும். மலாக்கி 3:1-3. கொஞ்சம் வேகமா பிரச்சனை வாங்க, உங்களுக்கு விடைகள் கிடைச்சிடும். படிக்கும் போதுதான் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். மலாக்கி 3:1-3 முடிய. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். யாருங்க தூதன் வந்து வர்றது? ஆயத்தம் செய்யறதுக்கு யாருங்க வந்து? இதோ என் தூதனை அனுப்புகிறேன்னு சொன்னாருங்களா? யார் தூதனு? படிங்க, தொடர்ந்து பச்சினை வாங்க. என் தூதனை அனுப்புகிறேன். மறுபடியும் படிங்க. இதோ என் தூதனை அனுப்புகிறேன். யாருக்கு முன்னு? இயேசுக்கு முன்ன வழியை ஆயத்தம் செய்வார். யார் இயேசுக்கு முன்ன வழியை ஆயத்தம் செய்யணுது? பிரதர், தந்தை ஆவியானவர். இதோ என் தூதனை அனுப்புகிறேன். படிங்க, தொடர்ந்து படிங்க. இன்னொரு படி. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன்.
வழியை ஆயத்தம் செய்வார். எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். Praise the Lord. Praise the Lord. இந்த ஆவலுடன் எதிர்பார்த்தாங்க. யாரை எதிர்பார்த்தாங்கன்னா எலியாவை எதிர்பார்த்தாங்க. ஆனா வந்தது யாரு? யோவான். யோவான் 3வது அதிகாரத்தை போய் பாருங்க. அவர் தான் வழியை ஆயத்தம் செய்தார். வீரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள யாரால் இயலும்? நானோ தண்ணீரால் திருமலுக்கு கொடுக்கின்றேன். வரப்போகின்றவர் தூயாவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமலுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. என்னத்துல கொடுப்பாரு அவரு? வரப்போக ஒரு எதுல திருமலுக்கு கொடுப்பாரு? தூயாவி என்னும் நெருப்பால். நெருப்புலதான் ஒரு மனிதனை சுத்தம் பண்ண முடியும். யோவான் 3வது எதுல சுத்தம் பண்ண முடியும்? பாவத்தில் இருக்கவங்க எதுல சுத்தம் பண்ணுவாங்க? நெருப்புக்கு நம்ம போனோமா? நான் படிக்கும் போது எனக்கு பயம், அழுவு வருது. எப்பா அந்த இடத்துக்கு நான் போகக்கூடாது, என் உறவினர்கள் போகக்கூடாது, என் நண்பர்கள் போகக்கூடாது, யாரும் அந்த இடத்துக்கு போகக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது ஆண்டவர் தூய ஆவியால நம்ம ஒவ்வொருவரும் தொட்டு சுத்தப்படுத்துகின்றார். எசையா 6வது அதிகாரம் 1 பார்க்கலாம். படிங்க. எசையா 6வது அதிகாரம் இறைவார்த்தை 1. Praise the Lord. Hallelujah. எசையா 6வது அதிகாரம் 1. யார் கண்டாரு? எசையா கண்டாரு. Praise the Lord. அவருடைய தொங்கலாடை கோயிலை நிரப்பி நின்றான். யாருடைய தொங்கலாடை? ஆண்டவருடைய தொங்கலாடை. படிங்க. சேராபீன்கள் சூழ்ந்து நின்றன. சேராபீன்களுக்கு 6 ரெக்கைகள் இருக்கு. கெருபுகளுக்கு பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். போன 2 வாரத்துக்கு முன்னாடி பிரதர் அருமையா சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. நான் வெளியே போயிட்டு எங்க வீட்டுல என்னுடைய பிள்ளைகள் கிட்ட பாருங்க, ஒரு ஊழியருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார்னா அந்த ஊழியர் ஒரு வார்த்தை வெளிப்படுத்தினாரு. 6 ரெக்கைகள் இருக்குது. 2 ரெக்கையில கண்ணை முடிக்குது, அப்புறமா 2 ரெக்கைகள்ல காலை முடிக்குது. அப்பதான் அவர் சொன்னாரு, தூபம் பலி போடுற தூபம் காட்டும் போது ஆல்டர் பாய்ஸ் எல்லாம் காலை மூடிக்குவாங்க. அதனுடைய பொருள் ஆண்டவர் முன்பு நம்ம எப்படி அடங்கி இருக்கணும்ன்றது அதுல உட்பொருள் சொன்னாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரதர் அழகா சொன்னாரு. ஆனா நான் பாக்குவேன், அது வரைக்கும் எனக்கு தெரியாதுங்க, உண்மையிலே தெரியாதுங்க. நான் ஏன் தெரிஞ்சுட்டு சொல்லணும்? தெரியாது. வசனம் படிப்போம், அது விளக்கம். ஆல்டர் பாய்ஸ் தூபம் போடும்போது காலை மூடி மறைக்கிறாங்க. மறைக்கணுமா? ஒரு 6 ரெக்கைகள் உடையவர்களே காலை மூடுறாங்க, கண்ணை மூடுறாங்க. ஆண்டவர் முன்பு எப்படி நடக்கணும், எப்படி பயந்து இருக்கணும்னு காட்டுறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, எசையா என்ன சொல்றாரு? ஐயோ என் ஆண்டவரை என் கண்கள் கண்டனவே, தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான். தூய்மையற்ற மனிதர்கள் மத்தியிலே வாழ்பவன் நான். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மனிதன் நான். ஐயோ என் கண்கள் கண்டனவே, பயப்படுறாரு, நான் அழிந்தேன். அப்போ ஒண்ணு நடக்குது. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு தூதர் பலிபீடத்தில், பலிபீடத்தில் என்ன இருக்குதுங்க? நெருப்பு இருக்குதுங்க. பலிபீடத்தில் என்ன இருக்குது? பலிபீடத்தில் நின்று நெருப்பு குரட்டை இல்லைங்களா? அது என்ன படிங்க? அது படிங்க. நெருப்பு குரட்டைங்களா? குரட்டைங்களா? படிங்க படிங்க, தொடர்ந்து படிங்க. தூயவர் தூயவர். 6வது படிங்க.
பலிபீடத்தில் ஒருவர் நெருப்பு பொறி போன்ற ஒரு புரட்டால் எடுத்துக்கொண்டு அவருடைய வாயை தொட்டார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி நிறைவேற்றி அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். Praise the Lord. உன் குற்றப்படி அகற்றப்பட்டது. எதனால? நெருப்பு பொறியை போன்ற எடுத்து வந்து டச் பண்ணாரு. இப்போ ஆண்டவர் நம்மள பாவத்தை இருக்கிற எதுல சரி பண்றாரு? நெருப்பு. கரங்களை தட்டலாமா? நெருப்பு. நமக்கு இந்த பூமியில இருக்கும் போது நம்ம மனம் மாறினாக்கா தூய ஆவி என்னும் நெருப்பால் அபிஷேகம் பண்ணுவார். சோ இதுல நம்ம தப்பிச்சுக்கணும். நம்மளுக்கு நம்ம செய்த பாவங்களுக்கு இந்த உலகத்திலே இவ்வுலக வாழ்வில நாம் வாழும் பொழுது நம்ம செய்யற பாவங்களுக்கு அவரு சிறு சிறு தண்டனை கொடுத்து அந்த தண்டனை நம்ம ஏத்துக்கலாம். ஏன்னா தகப்பன் தன் பிள்ளையை என்ன பண்றாரு? சரி செய்யறதுக்காக ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர்களை பொன்னை புடவது போல, வெள்ளியை புடமிட்டு கொடுவது போல நம்ம சரி பண்றாரு. பிரைஸ் தி லார்ட். அப்படி பண்ணிட்டாக்கா உத்தரிக்கிற ஸ்தலத்துக்கு நம்ம போக மாட்டோம். உத்தரிக்கிற ஸ்தலத்துல என்ன இருக்குது? அங்கதான் நம்ம போக போறோம். பிரைஸ் தி லார்ட். அந்த இடம் எப்படி இருக்க போகுது? அங்க இருக்கிற மக்கள் ஏன் கதறுகின்றார்கள்? சோ உத்தரிக்கிற ஸ்தலம் நரகம். நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க நரகம் இல்லை. அது நிறைய டைம் நம்ம சொல்லியிருக்கோம் மெசேஜ்ல. இன்னும் நரகமே ஓப்பன் ஆகல பிரதருக்கு. நிறைய டைம் நரகமே ஓப்பன் ஆகல. நிறைய பேரு ஓப்பன் ஆயிடுச்சுன்றாங்க, பல்லவராஜ்யம் ஓப்பன் ஆயிடுச்சுன்றாங்க. ஒவ்வொரு வீட்டுல இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு என்று பல உறைவிடங்கள் உள்ளன. ஆண்டவர் உருவாக்கிய வீடுகளிலே பல உறவினர். யோவான் 14:2 படிச்சீங்களா? யோவான் 14:2 ஆண்டவரிடம் நான் போய் என் தந்தையிடம் போகின்றேன், என் தந்தையிடம் பல உறைவிடங்கள், தந்தையின் இல்லத்தில் பல உறைவிடங்கள், எல்லாமே ஆண்டவருடைய தான். பல உறைவிடங்கள் உள்ளன. நான் போயிட்டு இடத்தை ஏற்பாடு செய்தபின் உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போ விண்ணகமும் ஆண்டவர் தான், மண்ணகமும் ஆண்டவர் தான், பாதாளம் ஆண்டவர் தான். உலகம் அனைத்துமே. பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுக்கு கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு ஒரு செய்தி எடுத்தேன். அந்த செய்தியில ஆண்டவர் உலகத்தை படைக்க நாட்கள் எடுத்துக்கொண்டார். 4 நாள் எடுத்துக்கினாலும் வருது. 11வது வசனத்தை படிக்கும் போது ஆண்டவர் நாட்களை சுழற்சி, அதாவது நாட்களை நம்மளுக்கு கணக்கெடுக்க நமக்கு படைத்தார். பெரும் ஒளிகளை படைத்தார். நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம்? 3வது வசனத்துல ஒளி உண்டாகுது சொன்னா இந்த ஒளி தான் சூரியன் நினைச்சிருக்கிறோம். தவறு. அந்த ஒளி இயேசு. பிரைஸ் தி லார்ட். ஏன் இது சொல்றேன்னா, ஆண்டவருடைய பார்வையில மனிதனுக்கு ஒரு நாள் 1000 ஆண்டுகள் போலவும் 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போலவும் இருக்கின்றது. ஆகவே ஆண்டவர் காலம் தாமதிக்கின்றார். ஒவ்வொருவருக்கும் ஒரு டைம் கொடுக்கின்றார். நம்ம ஆண்டவர்கிட்ட மனம் மாறி மீட்பு பெற வேண்டும் என்று. ஒரு மனிதன், பாவியாகிய மனிதன் மனம் மாறும்போது விண்ணகத்துல என்னாவதுங்க? மகிழ்ச்சி உண்டாகின்றது. அப்ப அவங்க நம்மளை பாக்குறாங்களா இல்லைங்களா? பாக்குறாங்களோ. ஒரு பாவியான மனிதன் மனம் திரும்பும் போது விண்ணகத்திலே மகிழ்ச்சி உண்டாகின்றது உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னார். அப்போ ஒரு பாவி மனம் மாறணும் இல்லைங்களா? கலங்காதே கலங்காதே என்ற பாடல் கொடுங்க. அது கரங்களை தட்டி பாடுங்க. அப்ப செய்திக்குள்ள போறோம். கலங்காதே. பிரைஸ் தி லார்ட். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கலங்காதே 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 கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே 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 கலங்காதே, முள்முடி உனக்காக
அறிக்கையிடு, உன் பாவங்களை அறிக்கையிடு, நீ பரிசுத்தமாகிவிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, உலகத்தின் வெளிச்சம் நீ, உலகத்தின் வெளிச்சம் மலையே உள்ள பட்டணம், மலையே உள்ள பட்டணம், தம்பி மறைவாக இருக்காதே, நீ மறைவாக இருக்காதே. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. கரங்களை தட்டலாமா? எதுக்கு பாடல்களை பாடுகின்றோம்? துதி ஆராதனை பாடல்கள் ஏன் பாடுறது தெரியுங்களா? இந்த இறை வார்த்தை உங்களுடைய இதயத்திலே போய் அமராதபடி தீயோர் வார்த்தைகளை எடுத்து விடுவார். அதனால அந்த இதயத்தை பண்படுத்த, இதயத்தை நீர் ஊற்றி மண்ணை பண்படுத்துவது போல பாடம் பண்ணிட்டோம்னா இந்த இறை வார்த்தை என்ற விதை முளைத்து பயிராகும். கரையில தட்டாமா? ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகக்கூடாது. நம்ம கிட்ட இருந்து ஆண்டவருடைய வார்த்தை என்னவோ எல்லாருடைய ஊழியர்களையும் கவனமும் அப்படிதான் இருக்கும். எல்லாருடைய ஊழியருடைய கவனம் என்னவோ இந்த வார்த்தை அப்படியே வார்த்தை கேட்டே இருக்கும் போது எங்கேயோ போயிடும் கவனம். நம்ம கிட்டே இருக்காது, எங்கேயோ இருக்கும். நம்ம மட்டும் ஆள் மட்டும் இங்க இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. படிங்க, தொடர்ந்து படிங்க. எசேக்கியேல் 18வது அதிகாரம் வாழ்வு தரும் இறை வார்த்தை 4:8 படிங்க. 4 8 முடியும். எசேக்கியேல் 18 எசேக்கியேல் 18 படிங்க. 4 உயிர் அனைத்தும் எனக்கே சொந்தம், பெற்றோரின் உயிரும் என்னுடையது, பிள்ளைகளின் உயிரும் என்னுடையது, பாவம் செய்யும் உயிரே சால். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து படிங்க. அடுத்திருப்பனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கியவனுக்கு அடைமானத்தை திருப்பி கொடுத்து பசித்தவனுக்கு தன் உணவை பகிர்ந்தளித்து ஆடையின்றி இருப்பவனுக்கு ஆடை அணிவித்து இருந்தால் வட்டிக்கு கொடாமலும் கொடுத்ததற்கு அதிகமாய் பெறாமலும் தன் கையால் அநீதி செய்யாது விலகி மனிதர்களுடைய இடம் வழக்குகளுக்கு நீதியுடன் தீர்ப்பளித்தால் என் நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து உண்மையுள்ளவனாக நடந்து கொண்டால் அவன் நீதிமான் ஆவான், அவன் வாழப்போவது உறுதி என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, எப்படி ஒரு மனிதன் வாழணும். ஆடை இல்லாதவனுக்கு ஆடை கொடுத்து, கடன் அடமானத்துக்கு கடன் வச்சாங்களா, அந்த அடமானத்தை திருப்பி கொடுத்துடு, அவங்க மேல முடியல. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு நிறைய கடனை ரத்து பண்றாங்க. அந்த தலைவருக்கு மீட்பு இருக்கும். பிரைஸ் தி லார்ட்.
விவசாயிகளுக்கு கடன் வாங்கி அடமானத்துக்கு நகையை வச்சு பணம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அவங்களால மூட்டுக்கவே முடியாது. அந்த அரசு என்ன பண்ணுது, அவங்களுக்கு மீட்டு கொடுக்கின்றது. பணத்தை மீட்டு அந்த நகையை மறுபடியும் திரும்ப கொடுக்கும், வாழ்றதுக்கு வழி கொடுக்கின்றது. பாவம் செய்கின்ற ஆத்மா சாகும். பாவம் செய்யறது சத்துருவாங்க. என்னங்க எல்லாருமே சாவறோம், பாவம் செய்யறோம் சாவறோம் எல்லாரும். பிரதர் எல்லாருமே சாவறோம் இல்லைங்களா? அதுல என்ன புதுசா பாவம் செய்யறவங்க கூட சாவறோம், எல்லாருமே செத்து போறாங்க. அப்ப எப்படி நம்ம மட்டும் வாழ்றது? இவங்க மட்டும் என்ன கடவுளை 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 பிடிச்சிருக்கிறாங்க, இவங்க மட்டும் வாழ்ந்துடுறாங்களா? இவங்க மட்டும் நல்லா இருக்கிறாங்களா? அப்படிதான் கேள்வி இருக்குது. அது மலாய்க்கு 3:16 போய் படிங்க. இப்ப வேண்டாம், மலாய்க்கு 3:16 ஊழியனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு அண்டு அது வசனம். ஊழியனை எப்படி தாங்குகிறார்? அந்நாளில் அவர்கள் என்னுடைய தனி பெரும் சொத்தா இருப்பார்கள். 2 பேரும் கேள்வி கேட்கிறாங்க, அவங்களும் சாவுறோம் நம்மளும் சாவுறோம். இந்த இறைவாக்கு கடவுள் கடவுள்ன்றாங்க இவங்க, எப்ப பார்த்தாலும் நம்ம நல்லா இருக்கிறோமே இதெல்லாம். ஆனா ஊழியர்கள் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவர்கள். கிறிஸ்துவர்கள் என்றால் என்ன? அருள் பொழிவு பெற்றவர்கள். கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுதான். ஒரு கொஸ்டின், கிறிஸ்துவர்கள் என்றால் என்ன? கிறிஸ்துவர்கள் என்றால் அருள் பொழிவு பெற்றவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு எதிரி நம்ம மேல கை வைக்க முடியுமா? நம்ம யாரு? கிறிஸ்துவர்கள், ஏசப்பா பிள்ளைங்க. ஏசப்பா பிள்ளைங்க மேல எதிரிக்கு எப்படி நம்ம மேல கை வைக்க முடியும்? முடியாது. அதனாலதான் அப்பா என்ன பண்றாரு, பிள்ளை தவறு செய்யும் போது கண்டித்து திருத்துகின்றார். தயவு செய்து கெஞ்சி கேட்கின்றேன். 1 யோவானுக்கு திருமுகம் 5வது அதிகாரத்திலே நான் பார்க்கும் பொழுது, உன் சகோதர சகோதரிகள் பாவம் செய்தால், நானும் பாவிதான், நான் பாவி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உன் சகோதர சகோதரிகள் பாவம் செய்தால் அவர்களுக்காக நீ ஜெபம் செய். ஜெபிக்கணும்ன்ற ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். என்னை காட்சி மூலமா அழைத்தார். ஆண்டவர் கரங்களை தட்டலாமா? என்னை ஆண்டவர் அழைத்து இந்த வார்த்தையை காட்சியின் மூலமாக சொன்னார். சாவான பாவம் செய்வர்களும் உண்டு, அவர்களுக்காக நான் உன்னை ஜெபிக்க அழைக்கவில்லை. சாவான பாவம் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியும். அந்த மனிதன் இருக்கவே கூடாது, செத்து போன அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்குன்னு கூட சொல்லுவாங்க நிறைய பேர். சாவான பாவம், அந்த மனிதனுக்காக ஜெபிக்க நான் உன்னை அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. 5:16. ஆனா பைபிள்ல 5ன்ற இடம் மார்க் பண்ணிருக்கும், ரவுண்டு பண்ணிருக்கும். எடுத்தீங்களா அந்த வசனம்? 1 யோவான் 5. ஆண்டவர் சொன்னாரு, 1 யோவான் எடுங்க, 5வது அதிகாரம் இருக்குதா பாருங்க. பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் 5வது அதிகாரம் இருக்குதுங்களா? 4 தான் இருக்கு. 1 யோவான் வரேன் நானே வந்தேன். சரி, மன்னிக்கணும். 5 இருக்குதுங்க, 6 இல்ல. கண்ணோட காட்சியில 6, காட்சியில 6. ரொம்ப நாள் இருக்கு. காட்சியில 6வது அதிகாரம் 16 படி அப்படின்னு சொன்னாரு. 6வது அதிகாரமா 16? இதை இப்ப படிக்கிறேன், கண்ணு குளிச்சுக்கிறேன். 6 இல்ல, நானும் 6 இல்லையே ஆண்டவர் என்ன உற்று பாடுறா 6 இருக்குதுன்னாரு. உற்று பார்த்தாக்கா விடியற் காலை 3:30 மணிக்கு 6 முடிவுரை என்று 6 இருக்குது. பாருங்க 6 இருக்குது. பாத்தீங்களா? 4வது அதிகாரத்துல பாருங்க, 4க்கு மேல 4 இருக்குது. 3வது அதிகாரத்துல பாருங்க, 3க்கு மேல 3 இருக்குது. புரியுதுங்களா? 6 சும்மா போயிட்டு காட்சியில சொல்லுவார் ஆண்டவர் ஊழியருக்கு போயிட்டு 6 படின்னு சொல்லிட்டு. என்ன ஆண்டவர் 5வது அதிகாரத்தை இருக்கு, நீ 6 சொல்றீங்களா ஆண்டவர? 6 சொல்லிட்டு போயிட்டாருங்க. எடுத்து பார்த்தா அந்த மனிதரை முகம் பார்க்க முடியல.
பேசினாரு, கேள்வி கேட்டேன், கேட்டு இருந்தேன். பேசினாரு காட்சியில, கேட்டுட்டு இருந்தேன். அப்படியா, இதோ இப்ப பாக்குறேன். ஏன் அதை கேட்டு ஆண்டவரே என்ன ஜெபிக்கிறதுக்கு, ப்ரேயர் பண்றதுக்கு, வர்ஷிப் பண்றதுக்கு எல்லாம் கூப்பிடுறாங்க? சுமார் 10 வருஷம் ஆயிடுச்சு. என்னுடைய பழைய டைல எழுதிச்சிருந்த வசனங்கள் 10 வருஷம் மேல ஆயிடுச்சு. அப்போ ராஜ்பத்திரத்துல வந்து வர்ஷிப் பண்ணும்போது, ராஜன் தாமஸ் வாங்கோ சொன்ன விட்டு பண்ணவே மாட்டீங்க. ஐயோ நாங்க பண்ண மாட்டோம் வர்ஷிப், எங்களுக்கு அதெல்லாம் தகுதி இல்லை பிரதே, எங்களை விட்டுருங்க, ஆளை விட்டுருங்க, 2 பேரும் ஓடிடுவோம். பாண்டவர்கிட்ட நான் கேட்ட பொழுது, நாங்க ஜபிக்கலாமா, நாங்க ப்ரேயர் பண்ணலாமா, வர்ஷிப் பண்ணுறாங்களே, பாடலாம் எப்படி பாடுறாங்களே, ஜபிக்கிறாங்களே, யாரோ இதெல்லாம் வர்ஷிப் பார்க்குவோம், அவங்க வர்ஷிப் பாடும் போதே ஜபிப்பாங்க, எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை, ஆவாதேப்பா என்ன, நான் எப்படி ஜபிக்கிறேன், நான் பாவம் அதிகமா பாவம் பண்ணிக்கிறேன், என்னை போல இந்த உலகத்துல பாவி யாருமே இல்லை. என்னை போல இந்த உலகத்துல பாவி யாரும் இல்லை, அவ்வளவு தரித்திரமானவன். புரியுதுங்களா சொல்றது? கேடு கெட்ட மனிதன் தான். பட்டுட்டாங்க. அப்பதான் இந்த ஊழியர்கள் கூட மார்ட்டின் பிரதர் இவெல்லாம் ராணி பிராச்சனமா இவெல்லாம் ஊழியர்கள் ஜெபிக்கும் போது அப்படி வந்து உட்காந்துப்பாங்க. அப்ப ஆண்டவர் காட்சியில வந்து சொன்னார், இந்த வசனத்தை கொடுத்தார், 1 யோவான் 6:16. அதுதான் படிச்சாக்கா, பாவம் செய்வோர் சாவுக்குரிய பாவம் செய்யவில்லை என்று கண்டால் அவர்களுக்காக கடவுளின் வேண்டுதல் செய்ய வேண்டும், கடவுளும் அவர்களுக்கு வாழ்வு அருள்வார். இது நான் எப்படி செய்யல ஆண்டவர், எனக்கு தகுதி இருக்குதா தெரியலையே. காலையில விடியற் கால 5-6 மணிக்கெல்லாம் எங்க பிரதருக்கு போன் பண்ணிட்டேன். ஆண்டவர் உன்னை அழைக்கிறார், ஆண்டவர் உன்னை கூப்பிடுறார், வேண்டான்னு சொல்லாது. ஹல்லேலூயா. எடுத்துங்க அந்த வசனமா, நமக்கு டைம் நெருங்கி போயிருக்குது, இப்ப வேகமா படிச்சிடலாம். மத்தேயு 18வது அதிகாரத்தை, மத்தேயு 18 வேகம் எடுத்துங்க. மத்தேயு 18:34 படிங்க. நிறைய படிக்க வைக்கணுமா இருக்கு, ஆனா அந்த ஷார்ட் பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். இந்த சாப்டர் தெரியுங்களா உங்களுக்கு? மத்தேயு 14 மன்னிக்க மறுத்த பணியாளன் ஓமை. இந்த சாப்டர் ஃபர்ஸ்ட் தெரியணும் நம்மளுக்கு, கிறிஸ்தவர்களா இருக்கு தெரியணும். நான் ஃபுல்லா படிச்சு பண்ணாதான் எங்களுக்கு வந்து இந்த இப்பெல்லாம் வந்து அரை மணி நேரம்ல 4 ஹவர் கூட பேசுறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்துறார். 4 ஹவர் கூட பேசுது, ஒரு நாள் முழுக்கும் பேசுறதுக்கு கடவுள் எங்களுக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார், இரக்கத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை, ஏன்னா இப்ப நான் இதெல்லாம் படிக்க வச்சு பண்ணாலும் தெரியும், ஆனா உங்களுக்கு நேரம் வந்து இன்னும் ஒரு 15 நிமிடம் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ 7:05 இருக்குது, 7:10 நம்ம நோய்கள் ப்ரேயர் பண்ணோம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ள டைம் எடுத்துக்கிறேன், ஏன்னா இது முடியணும். உத்தரவிக்க ஸ்தலத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஊழியன் மன்னிக்க மறுத்த பணியாளன் ஊமை, மத்தேயு 18. மத்தேயு 10வது அதிகாரத்துல ஆண்டவர் நோய்களையும் பேய்களையும் ஓட்ட உங்களுக்கு அதிகாரம் அளித்திருக்கிறேன்னு சொல்றாரு. நம்ம தெரிஞ்சுக்கணும், சில வசனங்களை தெரிஞ்சுக்கணும். யாருக்கு அளித்துக்கிறாரு? ஊழியர்கள். அதுல கூட ஒரு சில வார்த்தைகள் இருக்குது, எனக்கு டைம் இல்லை இப்ப அப்படியே சொல்லிடுறேன். மத்தேயு 18 அந்த மன்னிக்க மறுத்த பணியாளர் வந்து 10,000 ரூபாய் ஆகியிருக்கான்னு நினைச்சுக்கலாம். 10,000 தாளந்து, 10,000 கடன் வேணும். தலைவர் வந்து கணக்கு பார்க்கிறாரு. கணக்கு பார்க்க தொடங்கும் பொழுது அந்த கடன் பட்டவன் 10,000 தாளந்து கடன் வாங்கினவன் லிஸ்ட் வந்துருது. அவனை கூட்டு வாங்குறாங்க. அவனை கூட்டுன்னு வரும்போது அவங்க கிட்ட முடியாத சூழ்நிலை, உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் வீடு, சொத்து எல்லாத்தையும் வித்து பணத்தை செட்டில் பண்ணு, உன் பணத்தை, உன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் அடிமையா வித்துட்டு எனக்கு பணத்தை கொடுறாரு. அவன் என்ன பண்றான்? காலில் விழுந்துடுறான். போயிட்டு, ஐயா என்னை பொறுத்தருளுங்க, என்கிட்ட இப்ப முடியல, எனக்கு கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்கறான். இது யார் சொல்றது? இயேசு சொல்றது. இயேசு சொல்ற ஊமைகள் ஊமையாகவே நீங்க நினைச்சுக்கிறது தவறு. இது உண்மையாக நடந்த சம்பவங்களைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு நமக்கு எச்சரிக்கை பண்றாரு. அதை நான் உங்களுக்கு சொல்றேன். லூக்கா 16வது அதிகாரத்தை கூட முன் ஆண்டவர் ஊமை ஊமை என்றாரு. ஆண்டவர் கதை சொல்லுங்க, கரங்களை தட்டலாமா? கதை என்பது கதைத்தல், கற்பனையால் வருவது கதை. கதை, திரைக்கதை, இயக்கம் எல்லாம் கற்பனையால் வருவது. இயேசு கதை சொல்றவங்க நம்ம கிட்ட என்ன நடந்திருக்கிறதோ அதை சொல்றது. அத நடந்துச்சு இப்படி ஆச்சுன்னு சொல்ல மாட்டார் ஆண்டவர், ஓமையாதான் சொல்லுவோம். நம்ம நினைச்சிருக்கு கதை சொல்லியிருக்கிறாரு.
அல்லேலூயா. அப்ப அவன் காலில் விழுந்தாரா போயிட்டு, ஆண்டவரே தலைவர்கிட்ட போயிட்டு என்ன மன்னிச்சிடுங்கோ அப்படி சொல்லும் போது மனம் இறங்கி அவன் கடன் முழுவதும் தள்ளுபடி செய்து நீ வீட்டுக்கு போ சந்தோஷமாயிருந்தான். அவன் வழியிலே போறாங்க. 100 தாலந்து 100 ரூபாய். நம்ம எதுக்கு பாயிண்ட் கிட்ட வர தெரிஞ்சுக்கணும்? உத்தரிக்கிற ஸ்தலம் ஒவ்வொருவனுக்கும் யாரு எப்படி இருக்கணும்னு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த மெசேஜ். நம்ம எல்லாம் மன்னிக்கலன்னா உத்தரிக்கிற ஸ்தலம் போயிடுவோம். மன்னிக்கணும். மன்னிக்கல எப்பா ஏசப்பா அது படிச்சு நான் உள்ளத்துக்குள்ள படிச்சு இந்த மனிதன் கதறத பார்த்து என் கண்ணுல தண்ணி வருதுங்கோ, நான் ஒண்டியா இருந்துச்சுக்கோ, எனக்கு வீட்டு உள்ள கதவு அடைச்சிருக்கோ, எனக்குள்ள இருக்க முடியாது. நடுக்கும். இது எப்படி இருக்க போகுது? இந்த இடத்துக்கு யாரும் போகக்கூடாது, யாரும் வரக்கூடாது கத்துறானே அந்த செல்வந்தன். லூக்கா 16 அதிகாரம். இந்த யாரும் வரக்கூடாதுன்றானே அந்த பாயிண்ட் தான் இப்ப போறோம். பிரைஸ்லார்ட். அல்லேலூயா. கரங்களை தட்டலாமா? கேட்டு நிக்கிறீங்களா? செல்வத்துள் செல்லும் செவி செல்வம் மச்செல்லும் செல்வத்தில் எல்லாம் கலை. செல்வத்துள் செல்லும் எல்லா செல்வம் இருக்குது. 16 செல்வங்கள் இருக்குது கடவுள் கொடுத்துக்கிறார். குழந்தை செல்வம், நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வம், கல்வி செல்வம், பிள்ளை செல்வம், எல்லா செல்வம் வருது மனிதனுக்கு. கை கால் கண்ணு மூக்கு எல்லாமே செல்வங்கள். ஐம்புறம் எல்லா கை காலு எல்லாமே செல்வம் தான் ஆண்டவர் கொடுத்துக்கிறது. நமக்கு குறை இல்லாம கொடுத்துக்கிறார். அந்த செல்வத்துள்ளே செல்வம் செவி செல்வம் என்றார் திருவள்ளுவர். இந்த செல்வத்தை திறந்து கேட்கணும் கடவுளுடைய வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. புரியுதுங்களா? பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இங்க 100 தாலந்து கடன் கொடுத்துக்கிறாரு இந்த மனிதன் அவங்ககிட்ட. அந்த மனிதன் எதிர்வர என்னுடைய பணத்தை கூட்டுறா இப்பன்னு கேட்கிறார். அவனும் இவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். இவன் கழுத்தை நெரித்து அவனை போயிட்டு என்ன பண்றான்? துன்புறுத்தி வேதனைக்குள்ளாக்கி அவனை இட்டுன்னு போயிட்டு ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிடறான். என் பணத்தை கொடுக்கலாம் நான் கொடுத்தேன். 10,000 எங்க 100 ரூபாய் எங்க 10,000 தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இதை பார்த்துங்க போயிட்டு சொன்னாங்க. இதை பார்த்துங்க ராஜா கிட்ட அரசர்கிட்ட போய் சொன்னாங்க. அப்பா நீங்க 10,000 ரூபாய் தாளந்து எல்லாத்தையும் உங்க தள்ளுபடி பண்ணீங்க. இந்த மனுஷன் 100 ரூபாய் கொடுக்கறது உடல்ல போட்டு கூட்டி வச்சுக்கிறான். கோவமா வராதுங்களா? தலைவருக்கு கோவம் வந்து அவனை கூட்டு வந்து என்ன பேசுறாரு? வதைப்போரிடம் இவரை ஒப்படைங்க. யாருக்கிட்ட ஒப்படைக்க சொன்னாரு? அப்போ இது ஆண்டு சொல்றாரு, வதைப்போர்கள் இருக்கிறாங்க. ஊமை உண்மையிலே இருக்குது. வதைப்போர்கள் வதைக்கிறாங்க. இந்த உலகத்துல மட்டும் இல்ல, நம்ம தப்பு பண்ணா நம்மள வதைக்கிறதுக்கு, அரெஸ்ட் பண்றதுக்கு, ஜெயில போடுறதுக்கு, மறுமையான உலகத்திலும் வதைக்கிறாங்க. மனம் மாறாவிடில் ஐயோ உங்களுக்கு கேடு. மனம் மாறாவிடில் ஐயோ உங்களுக்கு கேடு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. லூக்கா 16வது அதிகாரத்துல எடுத்து வச்சு நான் அப்படியே சொல்லிட்டு வரேன். ஏன்னா நமக்கு லூக்கா 16 செல்வந்தன் உண்மை அழகா தெரியும். நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன். படிக்கிறீங்களா? யாராவது படிக்கிறீங்களா பிரதர்? செல்வந்தன் ஓமை படிங்க. லூக்கு 16 அதிகாரம் படிங்க பிரதர். வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். இல்ல லூக்கா 16 அதிகாரம் செல்வந்தன் ஓமை. லூக்கு 16 எவ்வளோ? 16 அதிகாரம். ஆமா 19 நினைக்கிறேன். வசனம் படிங்க. 17 படிங்க. படிங்க பிரதர். என் தந்தையின் கூலி ஆள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு பிரதர் ஒரு நிமிஷங்க. செல்வந்தன் ஓமை லூக்கா 16வது அதிகாரம். ஒரு நிமிஷங்க. நான் 19வது வார்த்தை படிங்க. 19 ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவர் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையில் இருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். ஒரு நிமிஷங்க, அந்த மைக் அவர்கிட்ட கொடுத்துருங்க.
செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுறந்த மெல்லிய செந்நிறை ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்று இருந்தார். பணக்கார ஒருத்தர் இருந்தாங்க. அவன் நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்று இருந்தான். நாள்தோறும் டெய்லி சாப்பாடு தான், நல்ல பட்டாடை தான் கொடுத்திருந்தான். அவன் வீட்டு வாயில் அருகே ஒரு படிக்க பிரதர் அவர் செல்வர் அவர் ஏழை, அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார், அவர் அடக்கம் செய்யப்பட்டார். ஒரு நிமிஷங்க. அவர் வீட்டு வாயில் அருகே லாசர் என்னும் பெயருடைய ஒருவர் இருந்தார். நான் அப்படி சொல்றேன், புரியுதுங்களா? லாசர் என்னும் பெயருடைய ஒருவர் இருந்தார். அவர் செல்வந்தன் உணவருந்துகின்ற மேசையின் இருந்து விழுகின்ற துண்டுகளால் பசியாற்ற விரும்பினார். புரியுதுங்களா? பசியாற்ற விரும்பினார். ஆனால் அவருடைய வியாதியை, புண்களை நாய்கள் வந்து நக்கும். அப்படின்னா அந்த பிச்சைக்காரனுடைய லாசருடைய உடம்புல எவ்வளவு பெரிய வியாதிகள் இருந்திருக்கும். பிச்சைக்காரன் வீட்டு எதிர்வே உட்காந்துக்கிறான். அவன் நினைக்கிறான், கொஞ்சம் சோறு விடுமா, கொஞ்சம் சாப்பாடு கிடைக்கும். ஒரு நாள் இவனும் செத்துட்டான், இவரும் செத்துட்டான். செல்வந்தன் பாதாளத்தில் வதைக்கப்பட்டான். அதான் வதைக்கப்படுறாரு. வதைப்போரிடம் ஒப்புக்கொடுன்னு சொன்ன கடங்களை தட்டலாமா? இப்ப பாதாளத்துல வதைக்கப்படுறாங்க. நல்லா கவனிங்க. பாதாளத்துல வதைக்கப்படுறாங்க. பாதாளத்தை வதைக்கப்படுறாங்க. அவன் அண்ணாண்டு பார்க்கிற போது ஆபிரகாம் மடியில லாசர் படுத்துக்கிறத பாக்குறாரு. அட, இவன் என் வீட்டு வாயு முன்பு நாள்தோறும் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தனால நாள்தோறும் என் வீட்டு வாயு வந்து இவன் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு அவன் ஆபிரகாம் தந்தையே பிரதர் கூட சொல்கிறார், மேல் பாதாளம் கீழ் பாதாளம். அதுதான் இங்க உங்களுக்கு சொல்ல. ஏன்னா நீங்க டெய்லி வந்தீங்கன்னாக்கா வார்த்தை ஒரு நாள் தான், நிறைய விஷயம், நிறைய ஆண்டருடைய வருகை பத்தி ஊமைகள் வாயிலாக பத்திரமல்ல, மறைபொருள்களை, ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும். அப்போ இவர் பாக்குறாரு. பார்த்துட்டு ஆபிரகாம் தந்தையே, எப்படி ஆபிரகாம் இவர் கண்டுபிடிச்சிட்டாரு? தெரியும், உணர்ந்துடுவாங்க. அவர் தான் ஆபிரகாம் தெரிஞ்சிடும். அவர் வாழ்ந்த காலங்கள்ல இருந்து இவர் வாழ்ந்த காலங்கள். அப்ப ஆபிரகாம் தந்தையே, அந்த செல்வந்தன் விரல் நுழையிலிருந்து என் நாவை குளிர செய்யும். அப்படிதான் இருக்கிறது. என் நாவை குளிர செய்யும், தீப்பெழுவினால் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன். அப்பொழுது ஆபிரகாம் பேசுறாரு, அப்படி அல்ல மகனே, உன் வாழ்நாள் முழுவதும் நீ நலன்களையே பெற்றார். இவன் வாழ்நாள் முழுவதும் இன்னல்களையே பெற்றார். நீங்க வாழ்நாள் முழுவதும் இன்னல்கள் பெற்றிருக்கிறீங்க இல்லையா? நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறவங்களா? நானும். யாரு? வாழ்நாள் முழுவதும் இன்னல்கள், நமக்கு துன்பங்கள் இல்லைங்களா? கை தட்டுங்க. நம் ஆண்டவர் பயங்கரமான இரக்கமுடையவர். விடுதலை பயணம் 34 போய் பாருங்க, அவர் எப்படி இரக்கமுடையவர். வாழ்நாளெல்லாம் இன்னல்களையே பெற்றார். அதனால்தான் இப்பொழுது நீ அங்கு இந்த வேதனைக்கு படுகிறார். அப்படியுள்ள தந்தையே, இந்த வேதனை இடத்திற்கு வராதபடி என் சகோதரர்கள், நைபர்கள் 5 பேர் எனக்கு ஒரு அண்ணன் தம்பி இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் அண்ணன் தம்பி. எனக்கு 5 பேர் தான் அண்ணன் தம்பி. உடன் பிறந்தவர்கள் 5 பேர் அண்ணன் தம்பி இருக்கிறாங்க. அவங்களுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு இடம் இருந்து சொல்லுங்க, யாராவது ஒருத்தரை உயிரோடு எழுப்பி அங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. யாராவது ஒருத்தர் உயிரோடு எழுப்பி என் சகோதர வீட்டுக்கு, என் தந்தை வீட்டுக்கு அனுப்புங்க. இந்த இடத்திற்கு அவங்க வரதே வேண்டாம், இது வேதனை மிகுந்த இடம் அப்படின்ட்டு கதறார். அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, என்ன சொல்றாரு ஆபிரகாம்? அவர்களுக்கு இறைவாக்கினர்களும் மோசேயும், அம்மா எவ்வளவு அழகா சொல்றாங்க, ஏன்னா ரொம்ப நாளா வந்துட்டு இருந்தாங்க. மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு அவர் செவி சாய்க்கட்டும். மோசேயும் இறைவாக்கினர் அவர்களுக்கு உண்டு.
இணைச்சிட்டு 18 சொன்னபோது உங்கள் சகோதரர்களிடையே என்னை போல் ஒரு இறைவாக்கினர் ஆண்டவர் தோன்ற வல்லவராய் இருக்கின்றார் மோசத்தினார் இல்லைங்களா? நானும் உங்க சகோதரன் தான். எங்களது ஆண்டவர் உங்களுக்கு அனுப்பிச்சில இந்த காலத்தை. அதனால சொன்னோம் ஊழியனை உண்மையுள்ளனா இருந்து லாஸ்ட் இந்த யூடியூப்ல சொன்னேன். ஒரு ஊழியன் எப்படி இருக்கணும் எங்களுக்காக நீங்க ஜெபிங்க. நிறைய இந்த உலகத்துல எப்படி சொல்றதுன்னு தெரியல, நிறைய இந்த ஊனியல்வின் இச்சைகளால் அவதிப்படுறோம். நான் மாத்திரம் இல்ல, என்னை சார்ந்த நண்பர்களும் இருக்குவாங்க, எனக்கு இருக்கும், யாரும் பாவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த ஊன்ன்றது உடலுங்க. இந்த இச்சை ஒரு புறம் பவுல் சொல்றாரு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு இத மக்களுக்கு பயங்கரமா எடுத்துன்னு ஒரு பக்கம் ஒரு ஆவல், ஒரு பக்கம் எங்களுடைய ஒரு உடம்புடைய இச்சையில அதுக்கு தான் நாங்க தோத்து போறோம். சோ எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். கண்டிப்பா முழுவதுமாக ஒவ்வொன்றா விடுதலை. இல்லையா? அப்ப பாருங்க, மோசே சொன்னா, ஆபிரகாம் சொன்னாரு, அவங்களுக்கு இறைவாக்கினர் ஊழியர் அவர்களுக்கு அவர் செவிசாய்ப்பு. இறந்தவர்கள் போனா கூட இப்ப சொல்லுங்க, உத்தரிப்பு ஸ்தலம் எங்க இருக்குது? பாதாளத்திலே வரைக்கப்பட்டார். பாதாளம் என்பது எங்க இருக்குது? உத்தரிப்பு ஸ்தலம். இது ஓமை நினைச்சுக்கிறீங்களா நீங்க? ஓமை வாயிலாக உண்மையை தான் ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் கதை சொல்றது கரைகளை தட்டலாமா? இயேசு சொல்றது உண்மையிலே ஓமை என்னதான் உண்மையில நடந்ததுங்க. நான் சொல்றேங்க, கதை நினைச்சுக்காதீங்க. கதை நினைச்சப்ப முற்றிலும் நம்மளை போல அறிவிலிகள் யாரும். இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா உண்மை. அதனால்தான் பேர் உள்பட சொல்றாரு லாசர். புரியுதுங்களா? பெயர் உள்பட பிச்சைக்காரருடைய பெயர் கூட சொல்ற லாசர் என்னும். எதுக்குங்க பெயர் சொல்லணும்? அததானே பிச்சைக்கார ஒருத்தன் தான் செல்வம் சொல்றது. அது உண்மை, அது நடந்திருக்குது. நீங்க அந்த இடத்துக்கு போவாதீங்க. அவன் சொல்றான் பாருங்க, யாரும் இந்த இடத்துக்கு வராதீங்கோ, நான் இன்னல் வேதனை படுகின்றேன். இந்த இடத்துக்கு யாரும் வராதபடி எச்சரிக்கையா இருக்கணும். சோ இது பாதாளம், கீழ் பாதாளம். மேல் பாதாளத்துல ஆபிரகாம் இருக்கிறார். நீங்க கேட்கலாம், அப்ப ஆபிரகாம் கூட பாதாளத்துல இருக்காங்க. ஆண்டவர் அங்க பாதாளத்துல குளிர்ச்சியான இடம் இருக்கிறது, சூடான வெப்பமும் இருக்கின்றது. நன்னீரும் அதுலதான் வர்றது, வெந்நீரும் அதுல தான் வருது. அக்னியும் பூமியில தான் வருது, தண்ணீரும் அதுல தான் வருது. கடலும் பூமியில தான் இருக்குது. புரிஞ்சுங்க, பாதாளம் தான் எரிநகரம். இன்னும் ஓபன் பண்ணல. திருவெளிப்பாடு 20வது அதிகாரம் போய் பாத்தீங்கன்னா அதுல நீங்க பார்க்கலாம், ஆண்டவர் எல்லா கடைசி பகனாக சாவையும் ஒழித்து விடுவார். திருவெளிப்பாடு 20 அப்ப சொல்லுவார். திருவெளிப்பாடு 20 அதிகாரத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா கடைசி பகவன் பாதாளமும் அந்த எரி கடல்ல, அக்னி கடல்ல போடப்படும், எரிநகரத்துக்குள்ள போடும். பாதாளம் கூட இருக்காது. பாதாளம் எது? உத்தரிப்பு ஸ்தலம். உத்தரிப்பு ஸ்தலம் கூட இருக்காதுங்க. உத்தரிப்பு ஸ்தலம் கூட ஆண்டவர் அழிச்சிட. கரங்களை தட்டலாமா? உத்தரிப்பு ஸ்தலமே இருக்காது. ஆண்டவர் 1000 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள்னா அது எத்தனோ ஆண்டுகள் இருக்கும் நமக்கு. புரியுதுங்களா? நம்ம நினைச்சு 1000 ஆண்டுகளா, அவ்வளவுதானா? 100 வருஷம் நிறைய 1000 ஆண்டு தானா? 10 மடங்கு இல்லைங்க. ஆண்டவருடைய பயில 1000, ஒரு நாள் 1000 ஆண்டு இல்லைங்களா? 1000 ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள் கணக்கப்பட்டது? அப்ப நம்மளுக்கு நிலையான வாழ்வு ஆண்டவர் கொடுக்கின்றார். எல்லாவற்றையும் ஆண்டவர் சீர்படுத்துகின்றார். இதோ கர்த்தர் வருகின்றார், நாம் ஆயத்தமாயிருப்போம், விழிப்பாயிருங்கள். திருடன் வர்றது எப்போ? கொள்ளை அடிக்கிறதுக்கும் திருடுவதற்கும், வேற எதுக்கும் வரமாட்டான். யோவான் 10ல பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் நல்லவர், நல்ல ஆயன். ஆடுகள் வாழ்வை பெரும்பொருட்டே வந்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். யூதா 1 அதிகாரத்துல இறை வார்த்தை 6, அங்க இருக்கிற இடம் படிங்க, காரிருள் நகரம். அது ஒன்று தெரிஞ்சுங்க. இப்ப பாதாளம் பார்த்தோம், மேல் பார்த்தோம், பரலோகத்துக்கு இன்னும் 3ஆம் வானவர்கிட்ட போயிருக்காங்க. 3ஆம் வானவருக்கு போயிருக்காங்கன்ட்டு பவுல் சொல்லிக்கிறாரு. எனக்கு தெரியும் ஒரு அடியானை 2 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்துல நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் இறைவார்த்தை 12 நினைக்கிறேன். சோ அதுல எனக்கு ஒரு அடியானை தெரியும், அவன் 3ஆம் வானம் வரை எடுத்து செல்லப்பட்டான். அவன் உடலோடு சென்றானா, உடலின்றி சென்றானா யானறியேன். அப்போ அவருக்கு இந்த ஆவிக்குரிய உடலை பார்த்தாரு. அந்த ஆவிக்கு ஒரு உடல் இருக்குது, அந்த முகம் எனக்கு தெரியும், அவன் நான் நல்லா பாத்துக்கிறேன். ஒற்றில அவன் பேரின்ப வீட்டுக்கு சென்றான். அப்ப அது 3ஆம் வானம். வானம் எங்க இருக்குது?
வானத்தை நம்ம மேல பார்க்கறோமா கீழே பார்க்கறோமா? அப்போ மூன்றாம் வானம் எங்க இருக்குது? இது முதல் வானம். இரண்டாம் வானம் பார்க்கல, மூணாம் வானம் ஒருத்தர் பார்த்தாரு, பவுல் பார்த்தார். அவர் சொன்னாரு மூன்றாம் வானம் வரை அவன் எடுத்து அவன் பேரின்ப வீட்டுக்கு செல்லான் என்று உறுதின்றார். கரங்களை தட்டலாமா? வான மேகங்களும் வீடு இருக்குது ஆண்டவருக்கு, பாதாளத்திலே உறைவிடங்கள் உள்ளன. பாதாளத்தை ஆபிரகாம் அப்படின்னா ஆபிரகாம் பாதாளத்தை இருக்கிறார். சாலமோன் கூட பாதாளத்தை தூங்கிட்டு இருந்தார். இறைவாக்கினர் சாமுவேல், மன்னிக்கணும் சாமுவேல் இறைவாக்கினர். புரியுதுங்களா? அப்போ அங்க என்ன இருக்குது? நம்ம என்ன இளைப்பாறுதல் இடம் இருக்கின்றது. இளைப்பாறுகின்ற இடம் தான் அந்த மேல்பாகம். அங்க குளிர்ச்சி தண்ணி இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். நீங்க செக்கரியா 9வது அதிகாரம் யூடியூப்ல போயிருக்குது, நீங்க பார்த்திருக்கலாம். செக்கரியா 9வது அதிகாரம் இறைவார்த்தை 10. செக்கரியா எடுங்க பிரதர், படிச்சிருங்க. செக்கரியா 9 எடுங்க, 9, 10 பாருங்க. செக்கரியா எடுங்க பிரதர். இல்ல செக்கரியா 9, 10, 9வது அதிகாரம். நீர் இல்லாத படுகுழி என்று உங்களை நான் மீட்பேன் இருக்கும் பாருங்க. இந்த 10 பாருங்க. செக்கரியா 9, 10. வர ஒரு நிமிஷங்க, அது படிச்சிடலாம் நம்ம. இப்போதான் அதனுடைய ஒசையா பக்கத்துல வருதுங்க. ஆமோஸ், யோனா, மீகா, அபக்கு, செப்பனியா, செக்கரியா வந்தாங்க. பாருங்க, செக்கரியா 9வது அதிகாரம் 11. உன்னை பொறுத்த மட்டில் உன்னோடு நான் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை முன்னிட்டும். நல்லா கவனிங்க, உன்னை ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பொறுத்த மட்டில் உன்னோடு நான் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை முன்னிட்டும். உடன்படிக்கையின் ரத்தம் என்ன ரத்தம்? உடன்படிக்கையின் ரத்தம், உடன்படிக்கையின் ரத்தம் பிராமிஸ் பண்றதுக்காக அந்த காலத்துல ஆட்டை அடிச்சு ரத்தத்தை பூசின்னு போனாங்க காப்பாத்துறன்ட்டு. புதிய ஏற்பாட்டுல இயேசு நமக்கு ரத்தத்தை கொடுத்துட்டார். இப்போ உடன்படிக்கையின் ரத்தத்தை முன்னிட்டும். நல்லா கவனிங்க, சிறைப்பட்டிருக்கும் உன்னை சார்ந்த சிறைப்பட்டிருக்காங்க. எங்க உத்தரிப்பு ஸ்தலத்துல சிறைப்பட்டவங்க இருக்கிறாங்க. கவனிங்க, பிரைஸ் தி லார்ட். சிறைப்பட்டவங்க எங்க இருக்காங்க? உத்தரிப்பு ஸ்தலத்துல இருக்காங்க. உன்னை சார்ந்தோரையும் சிறைப்பட்டிருக்கும் உன்னை சார்ந்தோரையும் நீரற்ற படுகுடியில் இருந்து விடுவிப்பேன். நீரற்ற தண்ணியே இல்லை எங்க உத்தரிப்பு ஸ்தலத்துல, அதான் அவன் தண்ணி கொடுங்கன்னு கேட்கறான். புரியுதுங்களா? நான் மெசேஜ் கொடுத்துருக்கிறது ஊழியர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அதிகார வசனத்தை ஆண்டவர், இது ஆண்டவர் தான் நடத்துறது. நாங்க அங்கங்க போய் எல்லாம் இல்லை, எங்களுக்குள்ள ஆண்டவர் பேசுவார். நாங்க பேசுறது இன்னொரு ஊழியர் பேசுவார், இன்னொரு ஊழியர் பேசுறது நாங்க பேசுறோம். இங்க பங்குல பாதிரி பேசியிருப்பார், அதே அதிகாரம் நற்செய்தி வேற ஆலயத்துக்கு வேளாங்கண்ணில போனா அந்த அதிகாரமே அப்படியே அவ்வளவு அழகா இன்னொரு இடத்துல வரும். அங்க இந்த பூண்டி மாதா கோவில் போனா ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஊழியர்களையும் அழகாக செய்திய கொடுத்து நிற்பார். பிரைஸ் தி லார்ட். இங்க என்ன போட்டுக்குது? உன்னை பொறுத்த மட்டில் உன்னோடு நான் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை முன்னிட்டும் சிறைப்பட்டிருக்கும் உன்னை சார்ந்தோரை நீரற்ற படுகொலிந்து விடுவிப்பேன். நம்பிக்கையுடன் காத்திருக்கும் சிறை கதிகளே, உங்கள் அரணுக்கு திரும்பி வாருங்கள். அதாவது சிறைப்பட்டிருக்கிறாங்க, ஆண்டவர் பிராமிஸ் பண்ணிட்டாரு அவங்களெல்லாம் விடுவிக்கிறாங்க. அதனால்தான் திருவெளிப்பாடு 20வது அதிகாரத்தை போய் பார்க்கிறோம். பாதாளமும் கடைசி பகைவனுக்கு சாவும் எல்லாத்தையும் எரி நகரத்துல போறார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். அது இல்லாம போயிடுது. கடைசி வசனம் யூதால 1வது அதிகாரம் 6, 7 சில வான தூதர்கள் ஆளும் அதிகாரத்தை இழந்துட்டாங்க. சில வான தூதர்கள் யாரு? சில வான தூதர்கள் லூசிபேரோட சேர்ந்து இருந்தோம். லூசிபேர் கேட்டு அவனுடைய செயல்படு தெய்வ புதல்வர்கள் என்ற யூடியூப்ல மெசேஜ் போட்டிருக்கேன். தெய்வ புதல்வர்கள் சாத்தானின் பிள்ளைகளான்ட்டு எந்த யூடியூப்ல இருக்கு. அதுல போய் பார்த்தோம்னா இந்த சில வான தூதர்கள் ஆளும் அதிகாரத்தை இழந்து என்றும் கட்டப்பட்டவர்களாய் காரிருள் நகரத்தில் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
பாதாளத்துக்கு கீழே காரிருள் நகரம் இருக்கு. பாதாளம் இருக்குது, உத்தரிப்பு ஸ்தலம். உத்தரிப்பு பக்கத்துல வந்து நெருப்பு இருக்குது. அந்த நெருப்பினுடைய அனல் காத்து அவங்களுக்கு தாங்க முடியும். அந்த நெருப்பினுடைய அதுக்கு நெருப்புல போட்டாரான்னு நினைச்சுக்காதீங்க. இல்ல, ஆண்டவர் அங்கதான் போனாரு. எங்க போனார் ஆண்டவர்? ஞாபகம் வந்துச்சு. நம்ம பார்த்தோம் 1 பேதுரு 4:6 இறந்தோருக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. படிச்சீங்களா? அப்பயே 1 பேதுரு 4:6 இறந்தோருக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. 1 பேதுரு 3:19 1 பேதுரு 3:19, 20 அதுல என்ன பட்டுக்குது? அந்நிலையில் அவர் இயேசு கிறிஸ்து, அந்நிலையில் அவர் காவலில் வைக்கப்பட்ட இருந்த ஆவிகளிடம் போய் தம் செய்தியை அறிவித்தார். காவல்ல இருக்கவங்க யாரு? இந்த பூமியில இறந்து போனவங்க. புரியுதாக்கா? புரிஞ்சுங்களா? இறந்தவர்களுக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. இறந்தவர்கள் யாரு? நோவா. 1 பேதுரு 3:18, 19 வசனம் நீங்க எடுத்து வச்சுங்க, பார்த்துங்க. இந்த யூடியூப்ல ஓடி இருக்குது, திரும்ப மறுபடியும் போயிட்டு நீங்க ரிவர்ஸ் பண்ணி கேட்டீங்கன்னா அந்த வசனம் அதிகாரம் கிடைக்கும். 1 பேதுரு 3:18, 19, 20 படிக்கும் போது அந்நிலையில் அவர் யாரு? இயேசு கிறிஸ்து காவலில் வைக்கப்பட்டிருந்த அந்த ஆவிகளிடம் போய் தம் செய்தி. எப்போ? இயேசு மரித்து 3ஆம் நாள் தானே உயிர் தெழுந்தார். 3 நாள் எங்க போனாரு? எங்க போனாரு? பாதாளத்துக்கு. நம்ம விசுவாச பிரமாணம் பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோர் என்று உயிர் தெழுந்தார். 3 நாள் நற்செய்தி கொடுக்கிறாங்க. அதனால்தான் அங்க இருக்கிற சிலர் உயிரோடு ஆண்டவர் எடுத்துட்டு போனாரு. நல்ல கல்வன்னு பேரன்பு வீட்டிற்கு போனாரு. அல்லேலூயா. இங்க வந்து இந்த வானதூதர்கள் சிலர் ஆளும் அதிகாரத்தை விட்டு உத்தரிக்க ஸ்தலம் பாதாளம், பாதாளத்து பக்கத்துல நெருப்பு இருக்குது. அந்த ஒளி அவங்களால தாங்க முடியாது. அதுக்கு கீழே காரிருள் நகரம் இருக்குது. அந்த காரிருள் நகரத்துல அந்த வான தூதர்களை ஆண்டவர் தூதர்கள் கட்டி வச்சிருக்காங்க. மறுபடியும் மேல வராது. ஏன் வரக்கூடாதுன்னா, அவங்க வந்து மனிதர்களின் புதல்வர் அழகாக இருப்பதை கண்டு அவர்களோடு சஞ்சாரம் பண்ணி எங்க ஒரு கன்னி வயித்துல ஆண்டவர் பிறந்துருவாருன்னு சொல்லிட்டு மனித குலமே நாசம் பண்ணினாங்க. மனித வான தூதர்லாம் பூமிக்கு வந்து சாத்தானை சார்ந்தவங்க. பிரதர் கேக்குதுங்களா? பிரதர், சாத்தானை சார்ந்தவங்க. அவங்களுக்கு வந்து கட்டி வச்சிருக்கிறார். அதனால்தான் மறுபடியும் அந்த அந்த மேல ஆண்டவருக்கு விரோதமா இருக்கிற வானமண்டல உலாவர அந்த ஆவிகள் மறுபடியும் வந்து நம்மள தொந்தரவு பண்ணாதவரு வானதூதர்கள் நம்மளை பாதுகாக்கணும். அவங்களுக்கும் பயம், எங்க இருட்டுல போய் நம்மளை கட்டி வச்சாலும் பயம். ஆனா அவங்க வேலை செய்து தான் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அனைவரும் எழுந்து நின்று பிரதர், அனைவரும் எழுந்து நின்று. யாராருக்கு பிரதர் என்ன ஆயில் கொண்டு வந்தீங்க பிரதர்? என் நோயில் வியாதியில் இருக்கும்போ நீங்க வரலாம். உங்களுக்கு எண்ணெய் தடவி உங்களுக்கு ஜெபிப்போம். வியாதி எல்லாரும் வரலாம். ஒரு சிலுவை அடையாளம் போடுவோம். வாங்க பிரதர், எதுவும் என்கிட்ட கூட இருக்கிறீங்க. நீங்க போங்க. எனக்கு இருக்குது பிரதர், சின்ன சின்ன வசனத்துக்கு இல்லை நீங்க பூசுங்க. நீங்களே பூசுங்க. நான் சின்ன சின்ன ப்ரேயர் பண்ணிடுறேன். ஆமா, என் சுரேஷ் யாரு? ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் நான் ட்ரை பண்றேன்னு சொல்லியிருக்கேன். அப்படியே 2 நிமிஷம் ப்ரேயர் ஒரு சிக்கன் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா, இவருடைய சுரேஷ் என்றவரை ஆண்டவரே சுகமாக்கும்படியாக நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நோய் வியாதிகள் இருந்தால் ஆண்டவரே அப்பா அவர்களை இயேசுவின் ரத்தத்தாலே கழுவி சுகமாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே இயேசுவின் ஒரு பரிசுத்த நாமத்தை அனுப்புகிறேன். ஆண்டவரே, அவர்கள் சாப்பிடுகின்ற மருந்து வகைகளை இயேசுவின் ஒரு பரிசுத்த நாமத்தை அனுப்புகின்றேன். அவர் பார்க்கின்ற மனிதர்கள் மத்தியிலே இயேசுவின் ஒரு பரிசுத்த நாமத்தை அனுப்புகின்றேன். அவர் சுவாசிக்கின்ற காற்றுகளை இயேசுவின் ஒரு பரிசுத்த நாமத்தை அனுப்புகின்றேன். ஆண்டவரே, அவர் முழுவதுமாக சுகம் பெற்று வீடு திரும்ப இயேசுவின் கிருபை கொள்கிறாக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். சோத்திரம் ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. இயேசுவே இரக்கமாயிரம், ஆண்டவர் இரக்கமாயிரம், இயேசுவே இரக்கமாயிரம், தூய ஆவியானவர் இரக்கமாயிரம், ஏழைகள் மீது கரிசனையாக இருக்கிறவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே அப்பா, ஏழைகளை ஆண்டவரே அப்பா நீர் உமது கருணை கண் கொண்டு பாரும். ஆண்டவரே அப்பா, இவர்களுடைய உடலில் உள்ள எல்லா விதமான நோய்களையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறோம். ஆண்டவரே அப்பாலே போ என்று அகற்றுகிறோம். ஆண்டவரே இயேசுவே, நீர் வலிப்பு வந்த ஒரு மகனை ஆண்டவரே
அப்பா தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று மத்திய 19:18 பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே, நோயிலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவரே சுகம் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இயேசுவின் பரிசுத்த நாமத்தை ஆண்டவர் அனுப்புகிறோம் ஆண்டவரே. சுவாசிக்கின்ற காற்றுகள், பேசுகின்ற மனிதர்கள், எல்லா விதமான இடங்களிலும் இயேசுவை இவர்கள் வீட்டிலே ஒரு முத்திரையாக இயேசு என்று உமது பரிசுத்த நாமத்தை வடதுபுறமும் கிழக்கு மேற்கு தெற்கு வரவும் இயேசுவை உமது பரிசுத்த நாமத்தை முத்திரையாக வைக்கிறோம் ஆண்டவரே. நோய் முற்றிலும் அகற்றப்பட்டு ஆண்டவரே சுகம் பெற்று விடுதலை பெற்றுக்கொண்ட ஆண்டவரே, முடன் கால் முடவனாய் இருந்தவனை இயேசுவின் பெயராலே எழுந்து நிற்க கிருபை செய்தது போல இயேசுவின் பெயராலே முழு சுகத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவே இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுடைய கருத்து எதா இருந்தாலும் சொல்லுங்க, ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா ஜெபிக்கிறோம். ஆயில் தருவோம். சோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இறங்கும் ஆண்டவரே, வல்லமை ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே, வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே நீ இறக்கமாயிரம் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே, வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, ஊழியனை கனப்படுத்துகிற ஆண்டவரே, ஊழியனுடைய வார்த்தையை தரையில விழப்போவதில்லை என்று சொன்னீர் ஆண்டவரே. ஊழியனை நீர் கனப்படுத்துகிற ஆண்டவரே. அப்பா, இவருடைய கால்வலி முற்றிலுமாக நீங்கும்படியாக இயேசுவே கிருபை பொழியும் ஆண்டவரே. கால்வலி ஆண்டவரே, உடலிலே உள்ள உபாதைகள் நோயிலிருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே. பெத்சதா குலத்தருகே 38 வருடங்கள படுத்திருந்த முடவனை நீ சுகம் பெற விரும்புகிறாய் என்று கேட்டு சுகத்தை பெற்ற ஆண்டவரே. சுகம் பெற வந்திருக்கிற சகோதரியை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, இவருடைய கால்வலி, மூட்டு, மச்சை பதிகள் ஆண்டவரே, சுருங்கி விரியும் இருதயம், கிட்னி பகுதியில் ஆண்டவரே, கை கால் எலும்புகள் எல்லாம் ஆண்டவர் வலிமை அடையட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். நல்லா ஆனவனே சாட்சி சொல்லாங்க. வாங்க சொல்லிடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீங்க ரொம்ப நேரம் சொல்ற மாதிரி அடுத்த வாரம் சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு டைம் கொடுத்து வரும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம் ஆண்டவரே, ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம் ஆண்டவரே. எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரம் ஆண்டவரே. அப்பா, சகோதரி ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலே முதுகு எலும்புகளே இருக்கின்ற எல்லா நோய்களையும் இயேசுவே தூய ஆவியானவரே தொடும் ஆண்டவரே, தொட்டு சுகப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, உம்மால் கூடாத காரியம் ஒன்று இல்லை என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இறக்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் வல்லம் இறங்கட்டும் ஆண்டவரே. மூட்டு பகுதிகள் ஆண்டவரே, முதுகு பகுதி, எலும்புகள், மூட்டு மச்சை பகுதிகள் ஆண்டவரே இயேசுவே இவர்கள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. தூயாவின் நெருப்பால் ஆண்டவரே இவர்களை சுத்திகரியும் ஆண்டவரே. இவர் வீட்டிலே ஆண்டவரே சமாதான அமைதியை கொடும் ஆண்டவரே. அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று யோவான் 14:27 சொன்னது போல ஆண்டவரே. இதோ இஸ்ராயலை காக்கின்றது கண்ணை இருக்கும் போல உறங்குவதிலும் திருப்பாடலில் சொன்னது போல ஆண்டவரே. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும் என்று சொன்னது போல ஆண்டவரே. அப்பா, இவர்களுக்கு ஆண்டவரே தனிமையை ஆண்டவரே நீர் துணையாயிருந்து நானே உன் கணவராயிருக்கிறேன் என்று எஸ்ஐயா 54:5 சொன்னது போல ஆண்டவரே. இவர்களுக்கு கணவனாக இருந்து இவருக்கு வீட்டுக்கு பாதுகாவலாக இருந்த ஆண்டவரே, இன்னும் மென்மேலும் ஆண்டவரே இவர் ஆண்டவருடைய வார்த்தையிலே வளர ஆண்டவரே. அப்பா, இவர்களுக்கு உள்ள எல்லா நோய்களும் நீக்கி இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான நோய்களும் இயேசுவின் ரத்தத்தாலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் உங்களை சுத்திகரிக்கும், இயேசுவின் ரத்தம் உங்களை பாதுகாக்கும், இயேசுவின் ரத்தம் உங்களை பின்தொடரும். ஆமேன். இயேசுவே இவருடைய நோய்களை நீங்கி நல்ல உடல் சுகத்தை தருவதற்காக இயேசுவின் நாமத்தினாலே பிதாவை மூலம் ஜெபிக்கிறோம். ஆமேன். அப்படி ப்ரேயர் பண்ணுங்க ராஜா சப்பாதிக்கு. அப்படி ப்ரேயர் அப்படியே லாஸ்ட் ப்ரேயர் இருக்கிறோம். அனைவரும் எழுந்து நின்றுக்கவும். ஆண்டவரை இயேசுவே இறைவா, இதோ சகோதரனுடைய மகள் பவித்ராவை ஒப்புக்கொடுக்கின்றோம். வயிற்றிலே உள்ள கர்ப்பப்பையிலே யாதொன்று பிரச்சனையும் இருந்தாலும் ஆண்டவரே அவை நீக்கி கர்ப்பப்பையில் உள்ள நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கும்படியாக கர்ப்பப்பையை கொடுத்தவர் நீரே ஆண்டவரே. அவை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரின் மத்திய 10வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாக கொடுங்க, நோயிலிருந்து விடுதலை கொடுங்கள் என்று மத்தேயு 10:8 நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசு நாங்கள் தாழ்ந்து பணிந்து உம்மை வணங்குகின்றோம். இயேசு என்னும் பரிசுத்த நாமத்தை அனுப்புகின்றோம். அந்த மகளுக்கு நோயிலிருந்து எல்லா விதமான பிணிகளிலிருந்தும்
ஆண்டவரை விடுதலை தருவதற்காக இயேசுவின் நாமத்தை அனுப்புகின்றோம். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. விண்ணுலகில் இருக்க எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகிலே நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவில் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையில் எங்களை விடுவித்தரணும். ஆமென். அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடைய பெண்களுடன் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியை இறைவனின் தாயே, பாவிகளா இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலே வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரியமானவர்களே, மாதத்துல வேலைக்கிழமை மட்டும் ஆயில் தருவோம். யாராவது நோயில இருந்தவங்க நீங்க அழைத்து வரலாம். பேதர்களை எடுத்து திருமுகம் தான் சொல்லியது. நோயில இருந்தவங்க ஆயில் எண்ணெய் தடவி நீங்க ஜெபிக்கும் போது அவங்க விடுதலை பெறுவாங்கன்ட்டு நாங்க எங்களுடைய வல்லமையான சொல்ல இயேசுவின் நாமத்தை நம்பிக்கையோடு செய்யறோம். கண்டிப்பா நீங்களாம் சுகத்தை பெற்றுக் கொள்வீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.